இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வடிவங்களும் இந்த கான்ஷியஸ் ஃபோர்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் சித் சக்தியின் வடிவங்கள் தான் என்று பார்த்தோம். அந்த கான்ஷியஸ்னஸ் ஃபோர்ஸ் தான் எல்லா வடிவங்களையும் தோற்றுவித்தன என்று நாம் பார்த்திருக்கிறோம். அதே போன்று அவ்வாறு வடிவங்களை இந்த பிரபஞ்சத்தில் சிருஷ்டிக்கையில் எதன் அடிப்படையில் அந்த சிருஷ்டி ஏற்படுகின்றது என்றால் ஆனந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த சிருஷ்டி ஏற்படுகிறது. இந்த கான்ஷியஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதும் த டிலைட் ஆஃப் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை. எப்படி சச்சிதானந்தாங்கிறது ஈவன் தோ அந்த சச்சித் ஆனந்தா என்று நாம் பாகுபடுத்தி பார்த்தாலும் இரண்டும் ஒன்றாகத்தான் பின்னி பிணைந்துள்ளன. அதே போன்று இந்த டிலைட் ஆஃப் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அது எல்லா லெவல்ஸ்லையும் இருக்குது. கீழே உள்ள மேட்டர்லேருந்து மேலே உள்ள இந்த சூப்பர் கான்ஷியன்ட் வரைக்கும் எது பொதுவாக இருக்கிறது என்றால் இந்த டிலைட் ஆஃப் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம், இந்த டிலைட் ஆஃப் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை என்றால் எதுவுமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்க முடியாது அப்படிங்கிறத விஷயத்த நம்ம ப்ரீவியஸ் பேராகிராஃப்ஸில் பார்த்தோம். இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அதனுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் 3 நிலைகளுக்கும் பொதுவானது. மனிதனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஎத்திக்கல், அதாவது அனிமல்ஸ் அண்ட் மெட்டீரியல் ஃபோர்ஸஸ், மனிதன் இருக்கக்கூடிய மனோநிலை, வாழ்வு நிலை எத்திக்கல், அப்புறம் சூப்பரா எத்திக்கல், மனிதனுக்கு மேற்பட்ட இந்த சூப்பர் கான்ஷியன்ட் லெவல். இந்த 3க்கும் பொதுவானது என்னவென்றால் இந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நார்மல் எல்லா விதமான அந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் இது நார்மலாக இருக்கக்கூடிய, இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று. அதுதான் அடிப்படை. அதிலிருந்து தான் புதிய வடிவங்கள் தோன்றுகின்றன. இந்த அடிப்படையில் இந்த ஜடம்தான், மேட்டர் தான் அடிப்படையில் பேஸு. அதிலிருந்து தாவர இனங்கள் தோன்றுகின்றன. அதிலிருந்து தாவர இனங்களிலிருந்து இந்த பூச்சி இனங்கள், இன்செக்ட்ஸ் தோன்றுகின்றன. அதிலிருந்து அனிமல்ஸ், உயர் வடிவங்களில் உள்ள அனிமல்ஸ், ஹையர் லைஃப் ஃபார்ம்ஸ் அனிமல்ஸ், தென் மேன். இதுதான் பரிணாம வளர்ச்சியின் வெவ்வேறு நிலைகள். இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த கீழே உள்ள நிலையில மேட்டர்ல பார்த்தீங்கன்னா அந்த பெயின் அண்ட் சஃபரிங் கிடையாது. நம்ம அனைவருக்கும் தெரியும், மேட்டர்ல பெயின் அண்ட் சஃபரிங் கிடையாது. பிளான்ஸ் அண்ட் பிளான்ட் லெவல்ல நம்ம மனிதன் அதை உணர்கிற மாதிரி ரொம்ப சட்டிலாக தான் உணரக்கூடியும். பிற்பாடு நம்மளுக்கு தோன்றிய சயின்டிஃபிக் ரிசர்ச் எல்லாமே பிளான்ஸுக்கும் மாதிரி உணர்வு நிலை இருக்குது. தே ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலை அப்படிங்கிறத நிரூபித்து காட்டி இருக்கின்றன. இருந்தாலும் மனிதன் துன்பப்படுகிற மாதிரி, அதாவது இமோஷனல் சஃபரிங், இதெல்லாம் மனிதன் துன்பப்படுகிற மாதிரி அந்த அளவுக்கு அந்த லெவல் ஆஃப் பிளான்ட்ஸ், அதே போல் அனிமல்ஸ், இவைகள் அனுபவிப்பதில்லை. ஸோ இந்த மனிதனுடைய இந்த பரிணாம வளர்ச்சியில் நிலையில உயர போக போக போகத்தான் இந்த பெயின் அண்ட் சஃபரிங் ரொம்ப டாமினண்ட்டாக தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறது என்கிறார் பகவான். ஸோ இந்த மேட்டர்ல கான்சியஸ்னஸ் இருக்கு, பட் அது இன்வால்வ்டா இருக்குது. அதனால தெர் இஸ் நோ சஃபரிங் ஆர் பெயின். ஆனால் கான்சியஸ்னஸ் பரிணாம வளர்ச்சியில when it evolves itself into life forms, பல்வேறு வடிவங்களை வாழ்வு நிலைகளில் தோற்றுவிக்கும் பொழுது அதன் கூடவே வருகிறது இந்த பெயின் அண்ட் சஃபரிங். இது ரொம்ப அடிப்படையான கருத்து, பகவான் கூட கூடிய அடிப்படையான கருத்து. இது இந்த பெயின் அண்ட் சஃபரிங் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஃபண்டமெண்டல் நேச்சர், அடிப்படை குணம் தி டிலைட் ஆஃப் பீயிங். எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா நிலைகளுக்கும் பொதுவாக அமைந்துள்ளது என்றவென்றால் இந்த டிலைட் ஆஃப் பீயிங். ஸோ இந்த பெயின் அண்ட் சஃபரிங் அந்த இயற்கை, அந்த இயல்புக்கு எதிரான ஒரு தோற்றமாக அமைகிறது.
இதுதான் இந்த 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 இதுதான் வந்து அடிப்படை காலம். எல்லாவற்றிற்குமான அந்த ரூட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோம்னா இதுதான் அப்படிங்கிறார் பகவான். திஸ் இஸ் அ ரூட் ப்ராப்ளம் ஃபார் ஆல் பெயின் அண்ட் சஃபரிங். என்ன ரூட் என்ன காரணம்னா, மனிதன் கான்சியஸ்னஸ் லெவலில் மேலே போக 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 அது டிஸ்டர்ப் ஆகுது. இந்த பெயின் அண்ட் சஃபரிங் வருது, இந்த பெயின் அண்ட் சஃபரிங் உணர செய்கிறான். அது வந்து அவனுடைய அடிப்படை குணமான டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸோட கான்ட்ரடிக்ட் பண்ணுது. அதுதான் இங்கே ப்ராப்ளம் அப்படிங்கிறார். ஸோ இதில் சொல்யூஷன் அப்படி என்ன அப்படின்னா, வி ஹவ் டு க்ரோ இந்த பின்னாடி சொல்வார் பகவான். என்ன இந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்யூஷனில் வந்து பகவான் வந்து இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ஹவு டு கெட் இட் ஆஃப் பெயின் அண்ட் சஃபரிங்னா, we have to rise in our consciousness. அதுதான் பகவான் சொல்லக்கூடிய சொல்யூஷன். பட் அதோடைய லாஜிக்கல் ப்ராசஸை வந்து பகவான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இங்கே. ஓகே, இதில் மேற்கொண்டு விளக்கம் தேவைன்னா கேட்கலாம். எஸ் சார், ப்ளீஸ். At the level of matter, consciousness is involved. மனிதன் வந்து is only made of the body, is a matter only. So where is the question of the pain and suffering coming there? பட் மனிதன்கிட்ட மனம் இருக்கு இல்லையா, மைண்ட் இருக்குல்ல, அதுதானே இப்போ மைண்ட் வந்துடுச்சு. ஈவன் மனது இல்லாத அனிமல்ஸ் கூட ஒரு பெயின் இருந்தால் அது வந்து கஷ்டப்படுது இல்லையா. மேபி இட் மே நாட் எக்ஸ்பிரஸ் த பெயின்ஸ். அனிமல்ஸ்ல வந்து கான்சியஸ்னஸ் மனிதன்கிட்ட இருக்கிற மென்டல் கான்சியஸ்னஸ் இல்லை, ஆனால் அதுக்கு கம்மியான கான்சியஸ்னஸ் இருக்கு. பட் ஸ்டில் அனிமல் சஃபர் பண்ணுது. அதுக்கு கீழே பிளான்ட்ஸ்ல இன்னும் கான்சியஸ்னஸ் லோவா இருக்கு. அது சஃபரிங் வந்து ரொம்ப மினிமலா இருக்கு. இட் டசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனி சஃபரிங். அகெயின் மேட்டர்ல வந்து அப்சல்யூட்லி சஃபரிங் இஸ் நாட் ஃபெல்ட், பட் கான்சியஸ்னஸ் இஸ் இன்வால்வ்ட். ஆஸ் த கான்சியஸ்னஸ் க்ரோஸ், naturally you are able to feel the pain வந்து you are able to feel it more and more as consciousness grows. அதுதான் இங்க பகவான் சொல்கிறார். But in the case of a human being, what new forms take place from human to higher level? What new forms? Yes. கேக்குறீங்களா சார்? As we go up, there is no problem சொல்றதுல. So what new forms a human can take? பகவான் சொல்லியிருக்கக்கூடியது வந்து பகவான் சொல்லியிருக்கக்கூடியது அதிமனிதன், the supramental beings, அதுதான் தோன்றுவார்கள் என்று பகவான் சொல்கிறார். ஈவன் அதற்கு இடைப்பட்ட நிலையில அந்த ஒரு கருத்து நிலவுகிறது. என்னன்னா அந்த ஓவர் மேன் அப்படிங்கிறாங்க, ஒரு நிலை சொல்றாங்க. அது வந்து சூப்பர் மேனுக்கும் அது வந்து அந்த கருத்தை வந்து மதர் பேசியிருக்கிறாங்க. அது பிரெஞ்சில் வந்து SURHOMME அப்படிங்கிறத பேசியிருக்கிறாங்க. அதை வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சரியா பண்ணலை அப்படின்னு ஒரு ஆரோவில் வாசி ஜார்ஜஸ் வேன் ரெக்கம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஸ்காலர் அவர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஓவர் மேன் ஃபவுண்டேஷனே வச்சிருக்கிறாரு. அவர் ஓவர் மேன் புக். அவருடைய கருத்து என்னன்னா, there is மதர் அண்ட் ஷி அரபிந்தோ has spoken about an intermediary level of being. சூப்பர் மேனுக்கும் மனிதனுக்கும் இடையில ஓவர் மேன்கிற வருவான். அவன் வந்து அந்த இன்டர்மீடியரி குவாலிட்டிஸ்லாம் வரும். மனிதனுக்கு அப்பாற்பட்டு இருப்பான், ஆனால் சூப்பர் மேன் அளவுக்கு இருக்க மாட்டான். அதை சொல்லுங்க, அந்த நிலையை வந்து மதர் சுட்டி காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றார். ஜார்ஜஸ் வேன் ரெக்கம் சொல்றார். ஏன்னா மதர் வந்து இந்த மதர் சொல்ற பிரெஞ்சு வார்த்தை SURHOMME சரோம். அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்பொழுது அதை தவறா டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. மதர் என்ன மீன் பண்றாங்கன்னு அங்க வந்து இந்த ஓவர் மேன் இடைப்பட்ட நிலையை பண்ற அதுதான் மீன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கிறாரு. அதனால இடைப்பட்ட நிலையில அப்படித்தான் அல்டிமேட்லி பகவானுடைய கண்ட உண்மை, அது நடக்க போகிற உண்மை என்னவென்றால் அதிமனிதன் தோன்றுவான், சூப்ராமெண்டல் பீயிங் இது ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. சார் இன்னொன்னு கூட சொல்லலாமே சார், ஆர்டினரி ஹியூமன் பீயிங் கான்சியஸ்னஸ் லெவல்ல ஹையரா போக போக இந்த பெயின்றதெல்லாம் வந்து நிறையவே குறையுமே சார்? என்ன கண்டிப்பா மேடம். ஏன்னா ஆர்டினரி லெவல்ல இருக்கும் பொழுதுதான் சின்னது கூட நம்மள டிஸ்டர்ப் பண்ணிடுது, நினைச்சதுக்கெல்லாம் கடந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் இன்னும் ஹையரா போக
this has been given to me by the supreme, I will accept it அப்படின்ற பொழுது வந்து அந்த பெயினோட லெவலோ இதுவோ குறையும் இல்லையா சார்? that is possible in our day to day life இல்லையா? நீங்க சொல்றது வந்து 100% உண்மை, அப்சல்யூட்லி ட்ரூ. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வரேன் நான். மோஸ்ட் ஆஃப் த இந்த பெயின்ங்கிறது ஃபிசிக்கல் பெயின் ஆஃப்கோர்ஸ் விட்டுருங்க. ஃபிசிக்கல் பெயின் வந்து எல்லாருக்கும் காமன். ரொம்ப அது வந்து ஃபிசிக்கல் பெயின்ங்கிறது நம்மளால பேல்பபிளாக இருக்குது, அதை ஃபீல் பண்ணுறோம். அதை எகெயின் அதை சில பேர் அதை வந்து அதையும் இதாக எடுத்துப்பாங்க, பாசிட்டிவாக எடுத்துப்பாங்க. எகெயின் இது நான் சொல்கிறது இன்னும் அதுக்கு கீழே லெவலில் பார்த்தோம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், இந்த ரிவோல்ட் அண்ட் ஆங்கர், இதெல்லாம் வந்து திஸ் இஸ் ஆல்சோ டிஸ்டர்பன்ஸ் இல்லையா? இது வந்து தோன்றக்கூடியது வந்து இதனுடைய அடிப்படை பார்த்தோம் அப்படின்னா மனிதனுடைய ஈகோ. ஹி ஹஸ் இன்சல்டட் மீ, அவன் என்ன மதிக்கல. இது வந்து அடிப்படையா மனிதனுக்கு இந்த அடிப்படையில தான் மனிதனுடைய ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கு இடையில இந்த பாகுபாடு தோன்றுகிறது, வேற்றுமைகள் தோன்றுகின்றன. இந்த 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 ஒரு மனக்கசப்பு உண்டாகிறது இல்லையா? துன்பம் தோன்றுவதற்கு, மனித உறவுகள் மூலமாக துன்பம் உண்டாகுவதற்கு மனிதனுடைய ஈகோ வந்து முக்கிய பங்கை வகிக்கிறது. இதுல பார்த்தோம் அப்படின்னா நல்ல கான்சியஸ்னஸ் உயர்ந்தவங்களுக்கு வந்து இந்த இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப 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 கம்மியா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அந்த ஈகோ வந்து அவங்களுக்கு கம்மியா இருக்கிறதுனால அவங்க அந்த யாராவது இன்சல்ட் பண்ணா கூட அவங்களுக்கு வந்து தெரியாது, அந்த இன்சல்ட்டனே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அது போனப்ப அப்படியா நினைச்சுப்பாங்க. ஏன்னா அங்க ஈகோ குறைக்க வந்து இந்த இன்சல்ட், இதெல்லாம் வந்து இன்சல்ட், என்ன வந்து திட்டனா, என்ன மதிக்கல, இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இந்த கான்சியஸ்னஸ் உயர்ந்த லெவல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் அவங்கள வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்காது. கம்மியா இருக்கவங்க தான் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈகோயிஸ்டிக் ரெஸ்பான்ஸ், எல்லாமே வந்து இந்த ஹாஸ்டிலிட்டி, இன்னொருத்தங்க மேல வந்து ஒரு வன்மம், இதெல்லாம் வந்து கான்சியஸ்னஸ் லெவல் கீழே இருக்கவங்கள்ட்ட தான் நிறைய இருக்கும். வயலன்ஸ் இதெல்லாம். the moment you grow in your consciousness, இது குறைஞ்சு. இது வந்து நீங்க சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கையிலேயே பார்க்கக்கூடிய அடிப்படையான நிதர்சனம் இதெல்லாம். பிஃபோர் எனிதிங் any higher beings can come. Thank you, sir. Yeah, but one thing we have to keep in mind, sir. Yes, sir. Yes, sir. We have been talking about Brahman and also Satchidananda. Yes, sir. Then all of Satchidananda, if we know that Brahman is the common factor, this pain may not come. ரேவதி அவங்க கொஞ்சம் மைக்ரோஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா எக்கோ அடிக்காது சார். ஓகே, நான் பார்க்கறேன், நானே ஸ்விட்ச் ஆஃப் பண்றேன். பார்க்கறேன். லெட் மீ see who is ரேவதி சிவா. one minute. கொஞ்சம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க மேடம். ஓகே, தேங்க்யூ. எஸ் சார். அவங்க அதாவது பிரம்மன் அதை உணர்ந்த அந்த கான்சியஸ்னஸ்ல இருக்கிறவங்களுக்கு எதுவுமே பாதிக்காது சார். பட் ஆர்டினரி ஹியூமன் பீயிங்ஸ் அஃப்கோர்ஸ் அந்த நிலையை எட்டினவங்க ரொம்ப ரொம்ப வெரி ஃபியூ இருப்பாங்க இல்லையா? தோஸ் ஹூ லிவ் இன் பிரம்மி கான்சியஸ்னஸ், இது எதுவுமே அவங்கள பாதிக்காது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார். எஸ் சார். எஸ் மேடம். இதுல வந்து ஒரு ஞானி ஒருத்தர் சதாசிவ பிரம்மேந்திராங்கிறவங்க. சொல்லுங்க மேடம். ஒரு ராஜா இருப்பான். அவருக்கு வந்து ட்ரெஸ்ஸை பத்தி ஒரு கான்சியஸ்னஸ் கிடையாதுங்க சார் அவங்களுக்கு. அப்போ அவர் போவாரு, ராஜா சொல்லுவான் எல்லா பெண்களும் இருக்காங்க, நீ இப்படி போற அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவர் காதுலேயே விழாது, அவர் மாட்டு போயிட்டே இருப்பார். கையை வெட்டிடுவாங்க சார். கையை வெட்டினா கூட அவருக்கு அதை பத்தி உணர்வு நிலையே இருக்காது. அப்பதான் ஹி ரியலைஸ்ட், அந்த ராஜா வந்து ரியலைஸ் பண்ணி நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி காலில் வரும்போது அவருக்கு திருப்பி அந்த கை வந்துடுது. அப்ப அந்த உணர்வு நிலையை கடந்தவங்கன்றதை எடுத்துக்கணுமா சார் அவங்களோடது? இல்ல, அவங்க தான் இந்த பாடி கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, அதெல்லாம் விட்டு அந்த தன்னுள் உள்ள பிரம்மனிலேயே ஐக்கியமானவங்க. அவங்களுக்கு வந்து பாடி கான்சியஸ் கம்ப்ளீட்டா இருக்கவே இருக்காது அவங்களுக்கு. அது அப்கோர்ஸ் இதெல்லாம் வந்து நான் நிறைய பேர் நானே கேள்விப்பட்டிருக்கேன். இவன் நடந்ததே நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து நீங்க சொல்றீங்க நடந்த ஒரு விஷயத்தையே ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகிங்கிற ஒரு இதுல வருது. நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் நீங்க அந்த புக்கை படிச்சீங்கன்னா வரும். அதுல என்ன பண்ணுவாங்க, அந்த இதுல ஹரித்வார்ல இருப்பாங்க, யாரோ ஒருத்தங்க போயிட்டே இருப்பாங்க. அவங்க ஒருத்தர் போயிட்டு இருக்கவங்க பின்னாடி அவங்க
ஒரு சித்தர் போயிட்டு இருப்பாரு, அவங்க கையை வெட்டிடுவாங்க. கையை வெட்டினா கூட அவர் வந்து பண்ண மாட்டார், அப்புறமா அந்த கையை எடுத்து வச்சிருப்பாரு, ஒட்டிக்கும் தானாவே. இது மாதிரி இதெல்லாம் நடக்கக்கூடிய ஃபினாமினன் தான். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து they don't live in body consciousness, they live in something inside, they live in that whatever is inside with the self within, அதோட ஐக்கியமானவங்க. பட் அதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் ஃபினாமினன். எல்லாருமே அந்த நிலையை எட்ட முடியாது இல்லையா? எல்லாருமே அந்த நிலையை எட்டணும் அப்படின்னா எல்லாருக்குமே பகவானுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லா மனிதர்களுக்குமே அந்த 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 they should rise to the level of consciousness. அவங்களால அந்த பெயின் அண்ட் சஃபரிங்கை வந்து அவங்கள பாதிக்காதபடி எல்லாருக்குமே அந்த இது கிடைக்கணுங்கிறது தான் பகவானுடைய விருப்பம். இது வந்து அங்க ஒண்ணு இங்க ஒண்ணா இருக்குது, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. சித்தர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கெப்பாசிட்டிஸ்லாம் உண்டு. பட் இங்க நம்ம பேசுறது வந்து சாதாரண மனிதர்கள் லெவல்ல பேசுறோம் நம்ம. இல்லைங்க சார், இந்த உயர்ந்த லெவல் சொன்னீங்கல்ல, ஓவர்மேன், அந்த லெவல் இல்ல அதெல்லாம் ஓவர்மேன் கிடையாது. அது வந்து ஓவர்மேன்ங்கிறது எப்படின்னா கம்ப்ளீட்டா மைண்ட்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போறது. இவங்கெல்லாம் வந்து அந்த இவங்கெல்லாம் வந்து ஹையர் மைண்டுக்கு அப்புறம் வந்து இடைப்பட்ட நிலைகள் நிறைய இருக்குது இல்லையா? இந்த இடைப்பட்ட நிலைகள்லாம் கடந்து டைரக்டா இவங்கெல்லாம் வந்து இந்த சச்சிதானந்த லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல போறவங்க. பகவான் சொல்லக்கூடிய இடைப்பட்ட நிலைகளை வந்து அவங்க கடந்து பைபாஸ் பண்ணி போனவங்க அவங்க எல்லாமே. அதுதான் பகவான் சொல்றாரு. அந்த பண்டைய யோகத்துக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதுல வந்து இந்த இடைப்பட்ட நிலைகளை நம்ம வந்து எந்த விதமான எல்லாமே ஒரு தொடர் சங்கிலியா இருக்கு. இந்த தொடர் சங்கிலியில எந்த ஒரு லிங்கையும் நம்ம வந்து இக்னோர் பண்றது இல்லை. மைண்டுக்கு மேல வந்து ஒரு கிரேட் லீப், ஒரு ஜம்ப் பண்ணி போனா அந்த பிரம்மி கான்சியஸ்னஸ், சச்சிதானந்தா கான்சியஸ்னஸ், இதையெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் யோகிஸ் எல்லாம் ரீச் பண்ணவங்க. இந்த அது அப்படி ரீச் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்க வந்து யூ கேனாட் ஆர்டினரி வேர்ல்ட்லி லைஃப் நீங்க லீட் பண்ண முடியாது. யூ கேனாட் பி a நார்மல் ஹியூமன் பீயிங். அந்த ரீச் பண்ணிட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த மேட்டர்ல வந்து உங்களால ரெக்கன்சைல் பண்ணிக்க முடியாது. மேட்டரோட நம்ம வந்து ஒத்திசைந்து வாழணும் அப்படின்னா இந்த கீழே உள்ள நிலைகள்ல லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் ரீச் பண்ணணும். அதுதான் வந்து பகவான் சொல்லக்கூடிய சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ். சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ்ல இருக்கும் பொழுது மேலே இருக்கக்கூடிய சச்சிதானந்த லெவலோடையும் அந்த நிலையோடு கூட தொடர்பு இருக்கும். கீழே இருக்கக்கூடிய அந்த ஜட உலகோடு கூட தொடர்பு இருக்கும். ஸோ மனிதன் வந்து இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டே இந்த ஹையர் லெவலை அச்சீவ் பண்ண முடியும். நம்ம இவங்க பார்க்கக்கூடிய யோகிகள் இவங்க எல்லாமே இந்த டைரக்டா ஹையர் லெவல்ல இருக்கக்கூடியவங்க அவங்க இல்லையா? அவங்களால வந்து நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி இருக்க முடியாது. தே கேனாட் லீட் அ நார்மல் லைஃப். சார், இந்த ஆட்டோபயோகிராஃபி சொல்லுங்க மேடம் ப்ளீஸ். அது யாரோட ஆத்தர் யாருங்க சார்? ஆட்டோபயோகிராஃபி அவர் வந்து ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகிங்கிற வந்து பரமஹம்ச யோகானந்தா அவருடைய ஃபுல் நேம். அது வாங்கி படிங்க நீங்க, ரொம்ப அருமையான புக்கு. அதுல நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ட்ரெஷர் என்னங்கிறது அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆமா, நிறைய வரும். பட் அதையெல்லாம் கடந்ததுதான் நம்மளுடைய, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் அது நிறைய இன்சிடென்ட்ஸ் வரும், ரொம்ப மார்வலஸா இருக்கும். நிறைய அதுல வந்து அதிசயங்கள், மிராக்கிள்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். பட் அதையெல்லாம் கடந்தது நம்ம பகவானுடைய யோகம்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் அடிப்படையில். அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. பட் we have to go beyond that. Okay, thank you sir. Mama, yes. So in the paragraph lab, first the way I in the it அப்படின்ற self existence, it evidently began அப்படின்னு இருக்குல்ல, எந்த இடத்துல? second lineல, from that satisfaction of delight of a self existence, it evidently began. What is it refers here to? Delight of existence, that which is common to all is, we have seen that the satisfaction of conscious force of existence developing itself into forms and seeking in that development its delight. And the satisfaction of conscious force of existence தன்னைத்தானே அந்த திருப்திப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு குணம்.
அதுதான் அது. That which is common to all, எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கக்கூடியது the satisfaction of conscious force of existence developing itself into forms, வெவ்வேறு வடிவங்களில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. அந்த அந்த டெவலப்மெண்ட், அந்த வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த ப்ராசஸ்ல அது வந்து இட்ஸ் டிலைட்னா அந்த ஆனந்தத்தை தனக்குள் அது கொள்கிறது. அதுதான் அர்த்தம். Okay, so the crux of this paragraph is that delight is because it is developing itself into forms, and at the same time it also clings itself to the forms. Correct. And because exactly. it is to develop again, and yet it is clinging to itself into the basic form, the pain and suffering is created. ஆமா, அந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் மேட்டர்லேருந்து அடுத்த ஃபார்மான பிளான்ட்ஸில் வெளிப்படுத்திக் கொள்கிறது. அதே போல அடுத்த நிலையான அனிமல்ஸ்ல தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. அதே போன்று இந்த மனிதன் கிட்ட வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுதுதான் அதோடைய கான்ட்ரரி மூமெண்டான பெயின் அண்ட் சஃபரிங் எதிர்கொள்ள நேருகிறது. ஏன்னா அது வந்து அதோடைய ஃபண்டமெண்டல் நேச்சரே வந்து டிலைட். அதுக்கு ஆப்போசிட் ஒன்னா ஒரு இயக்கமாக அதை எதிர்கொள்கிறது இல்லையா? அதுதான் பகவான் சொல்கிறார். அதுதான் அந்த ரூட் ப்ராப்ளம் அப்படிங்கிறார். As man's consciousness grows, இதெல்லாம் எதிர்கொள்ள நேருகிறது. பட் இட்ஸ் a temporary phenomenon. அதுதான் பகவான் சொல்லக்கூடியது. பின்னாடி ஒரு எக்ஸ்பிளேஷன் வரும். அதான் ஐ திங்க் நான் எதுக்கு கேட்டேன்னா, இப்ப when we try to go to higher form, then there will be more pain and suffering, right? இல்ல, பெயின்னா இந்த அது வந்து as long as மென்டல் ஸ்டேட்டஸ்ல இருக்கிற வரைக்கும் தான் இந்த பெயின் அண்ட் சஃபரிங் இருக்கும். ஒன்ஸ் யூ கோ டு த ஹையர் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், இந்த பெயின் அண்ட் சஃபரிங் இருக்காது. அங்கே அந்த இடத்துல இருக்காது. யூ நீட் நாட் ஃபீல். அதான் பகவான் சொல்றாருல்ல, இந்த பெயின் அண்ட் சஃபரிங் எதனால வருது அப்படின்னா மனிதனுடைய முன்ன நம்மளுடைய ஈகோ பேஸ்டு அப்ரோச்சு இந்த இடைப்பட்ட நிலையில இருக்கிறது. ஒன்ஸ் இந்த ஹையர் லெவலுக்கு போகும்பொழுது அந்த ஹார்மனி வந்துடுது. கீழேயும் மேட்டர் லெவல்லையும் ஹார்மனி இருக்குது. நடுப்புற டிஸ்டர்ப் லைஃப் அண்ட் மைண்ட்ல வந்து அந்த ஒத்திசைவு வந்து குலைந்து போகிறது. அதை கடந்து செல்லும் பொழுது அந்த ஒத்திசைவு ஏற்படுகிறது. ஒத்திசைவு ஏற்பட்ட உடனே இந்த பெயின் அண்ட் சஃபரிங் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறார். ஹையர் லெவலுக்கு போனா பெயின் வந்து இந்த மனிதர் லெவல்ல போகும்பொழுதுதான் அது வந்து ஷார்ப்பா இருக்கு. எகைன் குறைஞ்சிடும். மேல அடுத்த லெவல் போனா அதிகமாகுங்கிற அர்த்தம் கிடையாது. The moment the higher level of consciousness போகும்பொழுது இந்த பெயின் அண்ட் சஃபரிங் வந்து மாறிடும். அதோட ஆப்போசிட்டா மாறிடும். அது எதெல்லாம் பெயின் அண்ட் சஃபரிங் நம்ம எது ஃபீல் பண்றோமோ அதுக்கு அவசியமே எல்லாம் போயிடும். ஓகே ஓகே சார், இப்படி எடுத்துக்கலாமா இது? எஸ், சொல்லுங்க சார். ஒன்னஸ், ஸ்டேட் ஆஃப் ஒன்னஸ்ல இருக்கிற வரைக்கும் டிலைட் ஒன்று தான் இருக்குங்க. டுவாலிட்டி ஸ்டேட் வந்த உடனேயே இந்த பெயின் சஃபரிங் எல்லாம் வந்துடுது. எக்ஸாக்ட்லி, நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப எக்ஸாக்டா சொல்றீங்க. கரெக்ட், அதுதான் காரணம். பின்னாடி அந்த எக்ஸ்பிளனேஷன் கூட பகவான் சொல்லியிருக்கிறார். நீங்க சொல்றது எக்ஸாக்டா சொல்லியிருக்கிறாரு. தேங்க்யூ சார். 15 போலாமா? பேராகிராஃப் 15. Yes, sir. Paragraph 15. How shall we solve it? Shall we say that Satchitananda is not the beginning and end of things, but the beginning and end is nihil, an impartial void, itself nothing but containing all potentialities of existence or non-existence, consciousness or non-consciousness, delight or undelight. We may accept this answer if we choose, but although we seek thereby to explain everything,
we have really explained nothing. We have only included everything. A nothing which is full of all potentialities is the most complete opposition of terms and things possible, and we have therefore only explained a minor contradiction by a major, by driving the self-contradiction of things to their maximum. Nihil is the void where there can be no potentialities. An impartial, indeterminate of all potentialities is chaos. And all that we have done is to put chaos into the void without explaining how it got there. Let us return then to our original conception of Satchitananda and see whether on that foundation a completer solution is not possible. தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ. இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே பகவான் வந்து இன்டைரக்டாக வந்து புத்திஸ்ட் கருத்தை வந்து அது எப்படி அந்த கருத்து வந்து ஒரு தவறான ஒரு கருத்து, என்ன காரணம்னா அந்த புத்திஸ்டினுடைய இது வரைக்கும் பார்த்தோம் உலகத்தில் வந்து துன்பம் வலியெல்லாம் இருக்கின்றன. இது வந்து ஹையர் கான்ஷியஸ்னஸ் போகும்பொழுது மறைந்துவிடும். எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து எல்லாத்துக்கும் டிலைட் தான் அடிப்படை. இந்த கருத்தை நம்ம பார்த்தோம். ஆனால் புத்திஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகம்ங்கிறது துன்பம் நிறைந்தது. பிறவி என்று ஒன்று இருக்க வரைக்கும் இந்த துன்பத்தில் நம்ம உழன்று கொண்டு தான் இருக்க வேண்டும். இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நம்மளுடைய அந்த அவங்க சொல்லக்கூடிய இந்த சன்ஸ்காராஸ் இது எக்ஸாஸ்ட் தீர்ந்து போனவுடன் நம்ம அந்த பிறவி என்பது முற்றிலும் நம்மளுக்கு இருக்காது. ஒன்ஸ் பிறவி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த வி வில் பி ஃப்ரீடு, அந்த முக்தி, லிபரேஷன், ஃபுல் லிபரேஷன் கிடைக்கும் துன்பத்திலேருந்து அப்படிங்கிறது அவங்களுடைய இது. ஸோ அவங்க வந்து ஒத்துக்கலை, அந்த உலகத்தில் வந்து எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து ஆனந்தம்தான் அப்படிங்கிற கருத்தை அவங்க ஒத்துக்கலை. அவங்களுடைய இது என்ன, உலகத்தில் மனிதன் இருக்கிற வரைக்கும் இந்த துன்பத்தில் இருந்தும் வேதனைகளில் இருந்தும் அவன் தப்ப முடியாது. அதுக்கு ஒரே வழி இந்த வாழ்க்கையிலிருந்து அவனை அறுத்து கொள்வது தான். அது அவங்களுடைய ஸ்ட்ராங் பிலீஃப். அதைத்தான் மறைமுகமாக இங்கே பகவான் சொல்ற, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பகவான் வந்து அதை கண்டெஸ்ட் பண்ணுறாரு. அது உண்மை இல்லை, உண்மையாக இருக்க முடியாது அப்படிங்கிறார் பகவான். ஏன்னா அவங்க சொல்றது வந்து எல்லாமே சூன்யம் அப்படிங்கிறாங்க. அல்டிமேட் நத்திங்னஸ் தான் அவங்க சொல்கிறாங்க. எப்படி நத்திங்னஸில் வந்து எல்லா பாசிபிலிட்டிஸ் இருக்க முடியும், நத்திங்னஸ்னா நத்திங்னஸ் தானே அப்படிங்கிறது ரொம்ப அழகாக பகவான் சொல்கிறார். நம்ம உள்ள எக்ஸ்பிளனேஷன் போகலாம். நம்ம இது அந்த அடிப்படையில் பார்த்தா தான் இந்த கருத்து நம்மளுக்கு புரியும். சொல்லுங்க ப்ளீஸ், படிங்க மேடம். படிக்கிறேன் சார். We have seen in the previous paragraph that existence in its passage to higher forms comes across pain and suffering. This is the root of the problem. How to solve this problem? We know that everything that exists in the universe is Satchidananda. Can we deny this fact by saying that Satchidananda is the beginning of the universe, but the end is nihil, meaning nothing? Can we take this as an impartial void, emptiness, as Buddhists say? Can we say this nothing contains all potentialities of existence or non-existence, consciousness or non-consciousness, delight or undelight? By answering yes to above questions, we really explain nothing regarding the problem faced by us, though we include everything. Buddhists are of view that only by escaping into nirvana, that is nihil or nothing, we can get rid of the pain and suffering. Thank you, sir. ஓகே, அதுதான் அவங்களுடைய கருத்து. இந்த இது அடிப்படையிலே புத்திஸ்ட் இதுதான் கண்டெஸ்ட் பண்றார் பகவான். நம்மளுடைய வேதாந்திக் ட்ரூத் என்ன அப்படின்னா, இந்த யூனிவர்ஸ்க்கு வந்து சச்சிதானந்தா தான் அப்படிங்கிறது தான் வேதாந்திக் ட்ரூத்.
வேதாந்தத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட உண்மை அது. அப்படி இருக்கும் பொழுது புத்திஸ்ட் என்ன சொல்றாங்க, அடிப்படை எல்லாமே வந்து ஒரு சூன்யத்தில் தான் முடியும் அப்படிங்கிறாங்க. எப்படி அதை நம்ம ஏற்றுக்க முடியும் இல்லையா? அதை ஏற்றுக்க முடியாது. அதே போல் இன்னொரு விஷயம் அப்படின்னா, அந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த ஜீரோ, இந்த நத்திங் அப்படிங்கிறது ஒரு கான்ட்ரடிக்டரியாக இருக்குது. அது அந்த நத்திங்க்கு போனால் எல்லா சொல்யூஷனும் கிடைக்கும் அப்படின்னா அது எப்படி நத்திங்காக இருக்க முடியும் தான் பகவான் கேட்குறார். ஒரு நத்திங், ஒன்றுமில்லாத இடத்துக்கு போனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீரும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அந்த இடத்துல இருக்குன்னு நம்ம சொல்ல போனால் அதுவே ஒரு கான்ட்ரடிக்ஷன் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை பகவான் இங்கே எழுப்புகிறார். வந்து இது வந்து இந்த 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 புத்திஸ்ட் தியரி வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு கொடுக்கல அப்படிங்கிறார். அது வந்து ஒரு பிரச்சனையிலிருந்து இன்னொரு பிரச்சனைக்கு தான் நம்மளை அழைத்து செல்கிறதே ஒழிய உண்மையிலே உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த துன்பத்திற்கும் வலிக்கும் வேதனைக்கும் தீமைக்கும் அந்த புத்திஸ்ட் தியரி, அந்த தியரிங்க, அதாவது சூன்யா இல்லை இந்த உலகத்திலிருந்து தப்பித்து செல்லுதல், இது வந்து நம்மளுக்கு வந்து உண்மையான தீர்வை கொடுக்கவில்லை. இந்த கருத்து தான் இதனுடைய அடிப்படை கருத்து இந்த பேராகிராஃப்ல. அடுத்த போர்ஷன் போலாமா? அடுத்த போர்ஷன் படிக்கிறீங்க இன்னும் தெளிவாக இருக்கும். அதில் ரொம்ப பகவான் விளக்கியிருப்பார். அதில் எக்ஸ்பிளனேஷன் போகலாம். படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம். The zero, Sunya, nothing, of Buddhist is said to contain all potentialities in itself. This statement, Sri Aurobindo says, is self-contradictory to the maximum. If it contains all the potentialities, it cannot be nothing. We try to explain a minor contradiction by a major point. Nihil is the emptiness where there can be no potentialities. When we say this nothing contains not precisely determined potentialities, it means chaos, complete disorder and confusion. We put this chaos into the whole void, emptiness, without explaining how it got there. Only by returning to our original conception of Satchidananda, we can look for a foundation on which a completer solution to the problem of evil and suffering is possible. Thank you, sir. இதில் அடிப்படையில் என்ன பகவான் சொல்கிறாருன்னா, இந்த வேதாந்திக் ட்ரூத் ஆலி சச்சிதானந்தா, சச்சிதானந்தா தான் எல்லாவற்றிலும் எல்லா நிலைகளிலும் தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றன. இந்த அடிப்படையில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா தான் இந்த நம்ம தீர்வு காண முயலக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறார். நம்ம தீர்வு காண முயல்வது என்ன, மனிதன் அடிப்படையிலே தீர்வான எல்லா நிலைகளிலும் அவன் வந்து ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு உலகியல்வாதியாக இருந்தாலும் சரி, அவன் அல்டிமேட்டாக அவன் தீர்வு காண முயலுவது உலகம் வந்து இன்பம் நிறைந்ததாக இருக்க வேண்டும், துன்பம் இருக்கக்கூடாது. இதுதான் அடிப்படையில் எல்லா மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரேஷன். இந்த பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் வந்து உண்மையிலேயே சொல்யூஷன் வேணும் அப்படின்னா இந்த we have to study what is சச்சிதானந்தா. அதுதான் அந்த அடிப்படையில் தான் வந்து, ஏன்னா வேதாந்திக் ட்ரூத் படி என்ன, ஆல் இஸ் சச்சிதானந்தா. ஸோ பேசிஸே வந்து சச்சிதானந்தா, அந்த ஆனந்தம் வந்து எல்லாவற்றிலும் உள் அடங்கியது. அப்படி இருக்கும் பொழுது இந்த எதனால் துன்பம் வருகிறது, எதனால் வந்து இந்த வேதனைகள் வருகிறது அப்படிங்கிறத நம்ம இதன் அடிப்படையில் ஆராய்ந்தால் தான் நம்மளுக்கு பிரச்சனை கிடைக்குமே ஒழிய, நம்ம இது மாதிரி கான்ட்ரரி பிலீஃப், என்ன கான்ட்ரரி பிலீஃப் அப்படின்னா, அந்த உலகம் வந்து துன்பம் நிறைந்து இதுலேருந்து தப்பித்து செல்ல வேண்டும், இறுதியில் அந்த நத்திங்னஸ் அதுதான் உண்மை அப்படிங்கிற ஒரு தியரி, அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம வாதத்தின் அடிப்படையில் நம்ம வந்து முயற்சி செய்தோமானால் இந்த நம்ம காண முயல்கிற அந்த பிரச்சனைக்கு உண்மையிலேயே தீர்வு காண முடியாது அப்படிங்கிறார் பகவான். நம்ம வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன்லேருந்து இன்னொரு கான்ட்ரடிக்ஷனுக்கு தான் போகிறோமே ஒழிய நம்மளுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது அப்படிங்கிறார் பகவான். இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே வந்து இந்த புத்திஸ்ட் டீச்சிங்கை வந்து அது, ஏன்னா அது இவர் பகவான் வந்து எதனால் இவ்வளோ சொல்கிறார் அப்படின்னா, அந்த ஈவன் நவ் அந்த காலகட்டத்தில் அந்த 20ஆம் நூற்றாண்டில் ஆரம்பத்தில் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே எல்லாரும் சொல்லக்கூடிய தீர்வு வந்து இந்த உலகம் வந்து ஒரு மாயை, இல்லை உலகம் வந்து துன்பம் நிறைந்தது,
வாழ்வு வந்து துன்பம் நிறைந்தது, வாழ்விலிருந்து விலகிச் செல்வதுதான் பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது இந்த புத்திஸ்ட் அண்ட் அத்வைத்திக் தியரி ரெண்டுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணாங்க அந்த காலத்தில். அதனால தான் பகவான் வந்து அந்த கருத்தை வந்து ஒரு வன்மையாக வந்து அவர் மறுக்கிறார். இந்த பேராகிராஃபில் ஸ்ட்ராங்லி ஹீ ரெஃப்யூட்ஸ் வாட் எவர் த புத்திஸ்ட் தியரி ஸ்டேட்ஸ். வேற ஏதாவது விளக்கம் தேவையா அதுல? சிம்பிளா சொன்னா இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதை போய் நத்திங்னு சொல்லிட்டாங்களே. அதான் தட்ஸ் வாட், அதான் பகவான் சொல்றாரு இங்க. ஆக்சுவலா பகவான் சொல்லக்கூடிய இந்த புத்தருடைய மதர் வந்து ரொம்ப புத்தருடைய ஒரிஜினல் போதனையான தம்மபாதாவில் மதர் வந்து நிறைய கிளாஸஸ் எடுத்துருக்குறாங்க. ஆனால் மதருடைய ரைட்டிங்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, புத்தருடைய உண்மையான ஒரிஜினல் இதில் வந்து இது மாதிரி கான்ட்ரடிக்ஷன்ஸ்லாம் இல்லை. அதற்கு புத்தர் வழி தோன்றிய வெவ்வேறு அமைப்புகளில் தான் இது மாதிரி நிறைய முரண்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டன அப்படிங்கிறாங்க. மதர் அதான் சொல்கிறாங்க. பகவானும் சில இடத்துல தான் சொல்கிறாரு. ஒரிஜினல் ஆசச் புத்தருடைய இது வந்து இது மாதிரி ஒரு கான்ட்ரடிக்ஷன் உடையது அல்ல அப்படிங்கிறது தான் மதருடைய வாதம். ஆசை டிசைர்ஸ் தான் காஸ் ஆஃப் இதுன்னு சொன்னாரு. நிஹிலிசம் வந்து ப்ராபபிலி லேட்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதான் லேட்டரா சொல்லியிருப்பாங்க. அதுதான் புத்திசம். அது இட்ஸ் புத்தருடைய டீச்சிங் வந்து மெயினா தம்மபாதால இருக்குது. லேட்டர் ஆன் நிறைய தேராஸ் மகாயானாஸ்ன்னு சொல்லுவாங்க. தேர் ஆர் சோ மெனி பிரான்ச்சஸ் ஏற்பட்டது புத்த மதத்துல. அதுல ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்றாங்க. அந்த கருத்துக்கள்லாம் ரொம்ப வலுவான கருத்துக்கள்னால மனிதனுடைய சிந்தனையை அந்த சமயத்துல ரொம்ப மிகவும் ஆக்கிரமித்தன. அதனால பகவான் வந்து இங்க ஒவ்வொரு தேரியா வந்து கண்டெஸ்ட் பண்றாரு, அதெல்லாம் தவறு அப்படிங்கிறார். புத்த பத்தி யோசிச்சா சம்டைம்ஸ் இட் இஸ் ப்ராபபிலி தி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பரப்பக்கூடிய ப்ரோசலிட்டிக் ரிலிஜன். ஆமா கரெக்ட். ப்ரொசிலிட்டைஸ் பண்ணாங்க. அவங்க தான் புத்தருடைய இது. அதுக்கு முன்னாடி கிறிஸ்டியானிட்டிஸும் ப்ரொசிலிட்டைஸ் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் அந்த புத்திசம் இஸ் மச் ஏர்லியர் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஆமா, புத்திசம் இஸ் பிஃபோர் கிறிஸ்டியானிட்டி. எஸ். பேராகிராஃப் 16 போலாமா? Yes, sir. Paragraph 16. We must first make it clear to ourselves that just as when we speak of universal consciousness, we mean something different from, more essential and wider than the waking mental consciousness of the human being, so also when we speak of universal delight of existence, we mean something different from, more essential and wider than the ordinary emotional and sensational pleasure of the individual human culture. Human creature, sir. I'm sorry, human creature. Yes, creature. Thank you. I stand corrected. Pleasure, joy, and delight, as man uses the words, are limited and occasional moments which depend on certain habitual causes and emerge like their opposites, pain and grief, which are equally limited, and occasional moments from a background other than themselves. Delight of being is universal, illimitable, and self-existent, not dependent on particular causes. The background of all backgrounds, from which pleasure, pain, and other more neutral experiences emerge.
When delight of being seeks to realize itself as delight of becoming, it moves in the movement of force and itself takes different forms of movement, of which pleasure and pain are positive and negative currents. Subconscient in matter, superconscient beyond mind, this delight seeks in mind and life to realize itself by emergence in the becoming, in the increasing self consciousness of the moment. Its first phenomena are dual and impure, move between the poles of pleasure and pain, but it aims at its self revelation in the purity of a supreme delight of being, which is self existent and independent of objects and causes. Just as Satchitananda moves towards the realization of the universal existence in the individual and of the form exceeding consciousness in the form of body and mind, so it moves towards the realization of universal, self existent, and objectless delight in the flux of particular experience and objects. Those objects we now seek as stimulating causes of a transient pleasure and satisfaction. Free, possessed of self, we shall not seek, but shall possess them as reflectors, rather than causes of a delight which eternally exists. தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ. இதில் பேசிக்கலாக இந்த பேராகிராஃபில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் யூனிவர்சல். அதாவது இது வந்து காமன். எப்படி லைட் வந்து ஒரு யூனிவர்சல் ஃபினாமினன் இல்லையா? இட் இஸ் லைட் வந்து எல்லாருக்கும் யூனிவர்ஸ், இட் இஸ் யூனிவர்சல். லைட் எக்ஸிஸ்டட்ஸ் பிஃபோர் திஸ் யூனிவர்ஸ், பிஃபோர் மேன், பிஃபோர் எவ்ரி திங், அண்ட் இட் வில் எக்ஸிஸ்ட் ஃபார் எவர். அதே போன்று டிலைட்டுங்கிறது இட் இஸ் யூனிவர்சல். இட் இஸ் எ பெர்மனன்ட் எட்டர்னல் ஃபினாமினன், அடிப்படையாக இருக்கக்கூடியது. அது வந்து இட் இஸ் ஆல்ரெடி இன்சைட். த டிலைட் இஸ் ஆல்ரெடி இன்சைட். பட் இந்த ஃபைனைட் ஃபார்ம்ஸில் வந்து இந்த சச்சிதானந்த தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது அது ஃபைனைட் ஃபார்ம்ஸ் மூலமாக அதை வெளிப்படுத்தி கொள்கிறது. ஒன்ஸ் நம்ம இந்த டிலைட் ஆஃப் செல்ஃப் டிலைட்டை ஒன்ஸ் நம்ம வந்து அதை அடைந்தோமானால் வெளியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டிமுலன்ஸ் வந்து தேவைப்படாது அப்படிங்கிறார் பகவான். அது வந்து ஸ்டிமுலன்ஸாக இருக்காது. தே வில் மியர்லி ரிஃப்ளெக்ட் தட் ஆனந்தா விச் இஸ் ஆல்ரெடி வித்தின் யூ. They will simply reflect the ananda which is already within you, instead of you getting happiness or ananda through them. இந்த பேராகிராஃபினுடைய அடிப்படை கருத்து இதுதான். We'll go to the details. படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம், ப்ளீஸ் படிங்க. மங்க படிங்க. Thank you, sir. What do we mean by the term universal consciousness? It is certainly different from our normal waking consciousness. It is more essential and wider than the ordinary consciousness of human being. It exists in the universe independent of all existences. Whether human beings are there or not in the universe, the consciousness exists. It is something fundamental in the universe. In the same way, the universal delight of existence is different from the ordinary emotional and sensational pleasure of human being. It is more essential, that is, meaning it is very fundamental, and wider, that is, not limited to one existence, than the individual pleasure. The universal delight exists irrespective of the fact whether human beings exist or not in the universe.
What is the nature of pleasure, joy, delight, as man calls them by these words? They are limited and occasional movements. Their occurrence depends on certain external causes which are formed by habit. For example, people feel joy when they listen to their favorite music, eat their favorite food, meet their favorite friends, etc. In the same way, pain and grief also are limited and occasional movements. Here, what we should note is both pleasure and pain arise from a background which is other than themselves, that is the delight of being. That is the delight of being. Why this limitation, giving rise to pain and pleasure, should take place? We know that Satchidananda is in its nature infinite. When it manifests in the universe, it takes up finite forms. These finite forms mean limitation and imperfection. Satchidananda, in its limited manifestation, becomes pain and pleasure. What is the nature of delight of being? It is universal, present in all existences, and illimitable. It is self-existent, meaning it is not dependent on any external causes. It is the infinite bliss of Satchidananda which forms the background of its finite expressions of pleasure, pain, and the neutral state of indifference. Thank you, sir. Okay, thank you. Thank you. இந்த யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த வார்த்தையை நம்ம பார்த்துருக்கோம். அந்த கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது அனைத்துக்கும் முந்தையது. அந்த யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்மளுடைய வேக்கிங் கான்ஷியஸ்னஸ் கிடையாது. அது வந்து அதனிலிருந்து மாறுபட்டது. இந்த யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ்ங்கிறது அனைத்து இந்த வேக்கிங் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன நேரோ லிமிட் தான், நேரோ ஒரு வரையறைக்கு உட்பட்டது தான், அதிலிருந்து மாறுபட்டது. என்ன காரணம்னா இந்த யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் அனைத்துக்கும் அடிப்படையானது, ஃபண்டமெண்டல். இந்த கான்ஷியஸ்னஸ் இல்லை அப்படின்னா நத்திங் கேன் எக்ஸிஸ்ட். இந்த பிரபஞ்சத்தில் மனிதன் இருக்கிறானோ இல்லையோ அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கும். மனிதனுக்கு முந்தையும் இருக்கும், அதுக்கு பிற்பாடு இருக்கும். அதே போன்று இந்த யூனிவர்சல் டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், பிரபஞ்சம் தழுவிய ஆனந்தம்ங்கிறது ஆர்டினரி நம்ம நினைக்கக்கூடிய இந்த இமோஷனல் சென்சேஷனல் பிளஷர்ஸ், புலன்களின் மூலம் அறியக்கூடிய இந்த சந்தோஷம், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது. இது வந்து இந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது, ஆனந்தம் அப்படிங்கிறது, இட் இஸ் ஏ மோர் எசென்ஷியல், ரொம்ப அடிப்படையான ஒன்று. அதே போல் அனைத்தையும் தழுவியது. வெறும் ஒரு லிமிட்டட் வரையறைக்குள்ள அது செயல்படுவது இல்லை. ஒரு இண்டிவிஜுவல் ப்ளஷருங்கிறது ஒரு தனி மனிதனை பொறுத்து இருக்கு. ஆனால் அந்த யூனிவர்சல் டிலைட்டுங்கிறது இந்த பிரபஞ்சம் தழுவிய ஒன்று. அதனால இது வந்து மனிதன் என்கிற வரையறைக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒன்று. இந்த நம்ம சராசரி மனிதன் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய அந்த சந்தோஷம், அந்த ஜாய், டிலைட், இதெல்லாம் அதோடைய இயல்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதனுடைய இயல்பு வந்து அது எல்லாமே லிமிட்டட். என்னதான் ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம், சந்தோஷமா இருக்கோம்னா அதோ அந்த தருணத்தோட முடிஞ்சு போயிடுது இல்லையா? அதே போல தான் எல்லா விதமான சந்தோஷங்களும் தேர் ஆர் லிமிட்டட் அண்ட் அக்கேஷனல் மூமெண்ட்ஸ். அது எப்பொழுதாவது நடைபெறக்கூடிய ஒரு செயல்பாடுகள் தான் அது. அதே போல இதுக்கெல்லாம் வந்து அடிப்படை ஒரு புற தூண்டுதல் தேவைப்படுது. அந்த புற தூண்டுதல் இருந்தால் தான் நம்ம இந்த அனுபவங்கள், இந்த மகிழ்ச்சி இதெல்லாம் நம்ம உணர முடிகிறது. அந்த புற தூண்டுதல் இல்லை அப்படின்னா நம்ம இதை அனுபவிக்க முடியாது. ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு நல்ல உணவை சாப்பிட்டா சந்தோஷமா இருக்கணும், அந்த உணவு தேவைப்படுது. அதே போல ஒரு நல்ல மியூசிக் கேட்டால் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னா அந்த மியூசிக் தேவைப்படுது அவனுக்கு. ஸோ இதெல்லாமே இந்த மனிதன் அனுபவிக்கக்கூடிய இந்த இன்பம், சந்தோஷம், இதெல்லாமே வந்து புறத்தூண்டுதலின் பால் ஏற்படக்கூடியவை. அதே போலதான் இந்த பெயின் அண்ட் கிரீஃப், வலி, துயரம், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் தான், லிமிட்டட் அண்ட் ஒகேஷனல் மூமெண்ட்ஸ் தான். ஏன்னா எப்பேற்பட்ட துயரமும் ஒரு காலத்துக்கு உட்பட்டு தான் இருக்குது, ஒரு மனிதனை பாதிக்குது. அப்புறம் அந்த காலம் செல்ல அந்த துயரம் வந்து அவனை விட்டு மெல்ல மெல்ல சென்று விடுகிறது.
ஸோ இந்த சந்தோஷமாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு வரையறைக்குள் ஏற்படும் எப்பொழுதாவது தோன்றும் இயக்கங்கள் என்று பகவான் கூறுகிறார். ஆனால் இது இரண்டுமே எதிலிருந்து தோன்றுகிறது என்றால் அதற்கு அப்பாற்பட்ட ஒன்றிலிருந்து தோன்றுகிறது. எது அப்பாற்பட்ட ஒன்றுனா the delight of being, அதுதான் உண்மை. ஏன்னா பெயின்ங்கிறது கான்ட்ரரி மூமெண்ட். பெயின் தோன்றுவதற்கும் டிலைட் தான் காரணம், பிளஷர் தோன்றுவதற்கும் டிலைட் தான் காரணம் அப்படிங்கிறார் பகவான். எதனால வந்து இந்த லிமிட்டேஷன் ஏற்படணும்? இப்போ சச்சிதானந்தாங்கிறது இன்ஃபினிட், எல்லாத்துக்கும் எல்லா வரையறைக்கும் அட்பாற்பட்டது, எல்லை கடந்த ஒன்று தான் சச்சிதானந்தா. அதோடைய நேச்சரே வந்து இன்ஃபினிட். எதனால வந்து இந்த லிமிட்டேஷன் வந்து பெயின் லிமிட் எதனால் நம்மளுக்கு அந்த வலியும் வேதனையும் உண்டாகின்றன? அந்த லிமிட்டேஷன் எல்லாமே லிமிட்டட் லெவலில் இது பண்ணுறது. இந்த சச்சிதானந்தா வந்து பை நேச்சர் வந்து இட் இஸ் இன்ஃபினிட். ஆனால் உலகத்தில் அது வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும் பொழுது, தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது அது ஃபைனைட் ஃபார்ம்ஸ், ஒரு வரையறைக்குட்பட்ட வடிவங்களில் தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறது. இந்த ஃபைனைட் ஃபார்ம்ஸ் வந்து அதனுடைய இயல்பே ஃபைனைட்னஸ் அப்படின்னாலே ஒரு வரையறைக்கு உட்பட்டு தான் அது செயல்பட வேண்டும். அந்த ஃபைனைட்னஸ் ஆல்வேஸ் எப்பொழுதுமே வந்து தேர் இஸ் ஆல்வேஸ் அன் இம்பர்ஃபெக்ஷன் இல்லையா? இன்ஃபினிட்டா இருக்கிறது வந்து ஒரு பூரணத்துவமா இருக்குது. த மொமெண்ட் இட் அஸ்யூம்ஸ் ஃபைனைட் ஃபார்ம்ஸ் இட் இஸ் சப்ஜெக்ட் டு இம்பர்ஃபெக்ஷன். இதுதான் வந்து காரணம். சச்சிதானந்தா வந்து பை நேச்சர் இது வந்து ஆனந்தம் தான் வடிவானது. The moment it manifests itself in finite forms, again it becomes pain and pleasure. The being and becoming அப்படிங்கிறார் பகவான். பிகமிங்ல வந்து தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது இந்த இரண்டு விதமான டூ கரண்ட்ஸ், அது இரண்டு விதமான இயக்கங்கள்ல தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. ஒன்று பெயின், இன்னும் மற்றொன்று பிளஷர். இதுதான். அதே போல இந்த நேச்சர் ஆஃப் டிலைட் ஆஃப் பீயிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன டிலைட் ஆஃப் பீயிங், ஒன்று இருக்கிறோம். அதன் அடிப்படையான ஆனந்தம் என்றால் என்னன்னா, நம்பர் 1 அது வந்து பிரபஞ்சம் தழுவியது. இரண்டாவது அது எந்தவித வரையறைக்கு ஆளாகாதது. மூன்றாவது இட் இஸ் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ், அது வந்து எதையும் சார்ந்து எந்த விதமான புற காரணங்களையும் சார்ந்து இராத ஒன்று. இது வந்து என்னன்னா இட் இஸ் அ இன்ஃபினிட் பிளிஸ். எது அனந்தமான ஆனந்தம் எதுன்னு பார்த்தா சச்சிதானந்தா தான். இந்த சச்சிதானந்தா தான் எல்லாத்துக்கும் பேக்ரவுண்ட் ஆஃப் த பேக்ரவுண்ட் அப்படின்னு பகவான் வந்து அதை விவரிக்கிறார். அதாவது மனிதனுடைய ஃபைனைட் எக்ஸ்பிரஷன், இந்த பிளஷர், அதே போல பெயின், இந்த பிளஷர் அண்ட் பெயின், இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையான ஒரு இன்டிஃபரன்ஸ், இது மூன்றுக்குமே அடிப்படை என்னன்னு பார்த்தோம்னா சச்சிதானந்தா தான். பேஸ் இதுதான் அப்படிங்கிறார் பகவான். இதுல விளக்கம் வேற ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இல்ல தேவைப்படுதா? அடுத்த பார்ட்டுக்கு போகலாம். நம்ம அடுத்த பார்ட் ஆஃப் கிளாரிஃபிகேஷன் போகலாம், எக்ஸ்பிளனேஷன் போகலாம். படிக்கலாமா சார்? படிங்க மேடம். Satchidananda in its coming forth takes hold of the individual mind, life and body. This complete change of mind, life and body of an individual. மேடம் இதுக்கு முன்னாடி இருக்க டிலைட் ஆஃப் பீயிங் இஸ் அல்டிமேட் பேக்ரவுண்ட் ஆஃப் எவ்ரிதிங் இருக்கு இல்லையா? அது படிச்சிட்டீங்களா? Delight of being. அதாவது பேராகிராஃப் 16ல நீங்க ஃபர்ஸ்ட் போர்ஷன் அவங்க படிச்சாங்க, மங்கை படிச்சாங்க. அதுக்கு அடுத்தது வந்து when the delight of beingங்கிறது அந்த ஒரிஜினல் பகவானுடைய பேராகிராஃப். அப்புறம் எக்ஸ்பிளனேஷன் delight of being is ultimate background of everything வருது. அதுல தான் இங்க ஆரம்பிக்குது. உங்களுக்கு எப்படி வந்திருக்கு? Delight of being is the ultimate background of everything அப்படிதான் பேராகிராஃப் ஆரம்பிக்குது. அடுத்து வந்து delight of being also moves in the moment of conscious force. நீங்க படிங்க, நீங்க இது பேராகிராஃப் படிங்க நீங்க. The delight of being also moves in the moment of conscious force
ஓகே, அதுக்கு முதல் பேராகிராஃப் இருக்கு, அதுக்கு முதல்ல ஒரு பேராகிராஃப் இருக்கு. முதல்ல ஒண்ணு delight of being is the ultimate background. அது படிங்க. அதனால தான் எனக்கு அதை ஸ்கிப் பண்ணதுனால தான் என்னால ட்ராக் பண்ண முடியல. படிங்க ப்ளீஸ். Delight of being is the ultimate background of everything and is self-existent. This delight of being in manifestation seeks to realize itself as delight of becoming. When they have seen that the conscious force, that is Shakti, throws itself out to create infinite forms of itself. The delight of being also moves in the movement of conscious force and itself takes different forms of movement. The pleasure is the positive current of this movement and the pain is the negative current. This means both pleasure and pain arise from the same source of movement, the delight of being. This delight is present in subconscious state below in matter, superconscious state beyond mind. Between matter below and superconscious above, mind and life exist. This self-delight seeks to realize itself in life and mind by its emergence, coming out of itself in the becoming. Because life and mind operate at more conscious state than matter, the emergence of delight occurs in the increasing self-consciousness in the moment. What is the nature of the delight in its realization in mind and life? Its first movement happens between the two ends of pain and pleasure. Thus, to start with, its action is impure, consisting of two parts. Yet its ultimate goal in the movement is to make itself known in the purity of the supreme delight of being, because that is its very nature. This supreme delight of being is self-existent without the need of any external object or causes. Thank you so much, madam. Thank you very much. The delight of being is the ultimate background. எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒன்று the delight of being, ஆனந்தம் அப்படிங்கிற ஒன்று. It is self-existent. அது எந்த விதமான புறத்தூண்டுதல் புறக்காரணமின்றி தனக்குள்ளேயே ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. The delight of being வந்து தன்னை வெளிப்படுத்தி இந்த பிரபஞ்சத்தில் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது, மேனிஃபெஸ்டேஷன் தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறது. வெளிப்படுத்தி கொள்கிற பொழுது டிலைட் ஆஃப் பீயிங் அப்படிங்கிறது டிலைட் ஆஃப் பிகமிங் ஆயிடுது. பீயிங்கிறது ஒன்றாக இருக்கும் நிலை, பிகமிங்கிறது தன்னை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலை. இந்த ஏற்கனவே பார்த்துருக்கோம், அந்த கான்சியஸ் ஃபோர்ஸ் சித் சக்தி நம்ம போன தடவை பார்த்தோம். இந்த சித் சக்தி எப்படின்னா அந்த சக்தி தன்னை வெளிப்படுத்தி கொண்டு அதிலிருந்து ஒரு இன்ஃபினிட் ஃபார்ம்ஸ், வெவ்வேறு வடிவங்களை அதிலிருந்து உருவாக்குகிறது. அதே போன்று இந்த டிலைட் ஆஃப் பீயிங் அப்படிங்கிறது இந்த மேனிஃபெஸ்ட் ஆகும் பொழுது வெவ்வேறு வடிவங்களை அதனிலிருந்து வெளிப்படுத்துகின்றது. அப்படி வெளிப்படுத்தும் பொழுது இரண்டு விதமான ஒரு இயக்கங்கள் ஏற்படுகின்றன. என்ன இரண்டு விதமான இயக்கங்கள்னா, ஒன்று இந்த பாசிட்டிவ் சைடில் வந்து பாசிட்டிவ் ஃபார்ம் பாசிட்டிவ் கரண்ட், பாசிட்டிவ் சைடு வந்து ப்ளஷர். இந்த இயக்கத்தினுடைய பாசிட்டிவ் சைடு வந்து ப்ளஷர். அதே போல இந்த இயக்கத்தினுடைய எதிர்மறையான ஒரு தோற்றம் எது அப்படின்னா பெயின். ஸோ அடிப்படையில் அது ஒன்று, அடிப்படையில் இந்த டிலைட் ஆஃப் பீயிங் ஒன்று தான். அது இந்த பிரபஞ்சத்தில் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது, மேனிஃபெஸ்ட் பண்ணி கொள்ளும்போது இரண்டு விதமான ஒரு இயக்கங்களை ஏற்படுத்துகின்றது. அதில் பாசிட்டிவ் கரண்ட் ஆஃப் மூமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஷர். அதே போல் நெகட்டிவ் கரண்ட் எதுன்னு பார்த்தோம்னா பெயின். ஆனால் அடிப்படையில் டிலைட் ஆஃப் பீயிங், அதுதான் நீங்கள் முக்கியமான பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். இது ரெண்டுக்குமே அடிப்படை இந்த டிலைட் ஆஃப் பீயிங் தான் அடிப்படை. ஸோ சோர்ஸ் வந்து ஒன்று தான். அடுத்தது வந்து இந்த டிலைட் ஆஃப் பீயிங் அப்படிங்கிறது சப்கான்ஷியன்ட் லெவலையும் இருக்குது, மனிதன்கிட்ட மாத்திரம்தான் இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இட் இஸ் யூனிவர்சல். இது வந்து எல்லா இடத்துலையும் அப்படியே பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பியுள்ள ஒன்று. இட் இஸ் ப்ரெசன்ட் இன் சப்கான்ஷியன்ட் லெவல். மேட்டருக்கு கீழே மேட்டரில் வந்து பிலோ இன் மேட்டரில் வந்து சப்கான்ஷியன்ட் லெவலில் இருக்குது. அதே போல் மனதிற்கு மேலே சூப்பர் கான்ஷியன்ட் லெவல்லையும் இருக்குது.
ஸோ கீழே மேட்டர் இருக்குது, மேலே சூப்பர் கான்ஷியன்ட் இருக்குது. இதற்கு இடைப்பட்ட நிலையில தான் அந்த மைண்ட் இருக்குது. அது மைண்ட் அண்ட் லைஃப் இது ரெண்டும் இதுக்கு இடைப்பட்ட நிலையில் இருக்குது. ஏன்னா மேட்டருக்கு மேலே தான் லைஃப் வருது, லைஃபுக்கு மேலே மைண்டுக்கு மேலே சூப்பர் கான்ஷியன்ட். ஸோ இந்த சூப்பர் கான்ஷியன்ட்டுக்கும் கீழே உள்ள சப்கான்ஷியன்ட்டுக்கும் இடையில் உள்ள நிலை தான் இந்த மைண்ட் அண்ட் லைஃப். இந்த மைண்ட் அண்ட் லைஃப், இந்த செல்ஃப் டிலைட் வந்து சப்கான்ஷியன்ட் லெவல்லேருந்து ஒரு பரிணாம வளர்ச்சியில் தன்னை இந்த லைஃப்லையும் இந்த மைண்ட்லையும் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது இட் இஸ் அக்வயரிங் மோர் அண்ட் மோர் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஏன்னா இந்த லைஃபும் மைண்டும் இட் ஆப்ரேட்ஸ் அட் அ மோர் கான்ஷியஸ் ஸ்டேட் தேன் மேட்டர். அதனால இந்த எமர்ஜென்ஸ் ஆஃப் டிலைட், ஆனந்தத்தின் வெளிப்பாடு மோர் ஹையர் அந்த இந்த இன்க்ரீசிங் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ், அதில் ஒரு ஒரு உயர்நிலையில் உள்ள ஒரு உணர்வு மூலமாக தன்னை அது வெளிப்படுத்தி கொள்கிறது. எந்த நிலையிலன்னு பார்த்தோம்னா மைண்ட் அண்ட் லைஃப்ல தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறது. இந்த நிலையில தன்னை மனோநிலையிலும் வாழ்வின் நிலையிலும் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது அப்பொழுதுதான் வந்து அந்த இரண்டு விதமான நிலைகளுக்குள்ள அது செயல்படுது. எது இரண்டு விதமான நிலைகள் அப்படின்னா, ஒன்று பெயின், இன்னொன்று பிளஷர். இந்த மூமெண்ட் வந்து ஒரு இம்பியூர் மூமெண்ட் அப்படிங்கிறார் பகவான். ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் இம்பியூர் மூமெண்ட் தான். எதனால? ஏன்னா இந்த இருமையில் வந்திருக்கு, இந்த பிளஷர் அண்ட் பெயின் அப்படிங்கிற ஒரு இருமையில் வந்ததுனால இட் இஸ் அன் இம்பியூர் மூமெண்ட். ஆனால் இதனுடைய இறுதி இலக்கு என்னன்னு பார்த்தோம்னா, இட் இஸ் ட்ரைங் டு ரீச் த சுப்ரீம் டிலைட் ஆஃப் பீயிங். அனைத்துக்கும் மேலான எல்லை கடந்த அந்த டிலைட், ஆனந்தத்தை அடைவது தான் அதனுடைய இலக்கு. அதனால இந்த பெயின் அண்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஒரு இடைப்பட்ட மூமெண்ட்ஸ் தான். ஏன்னா அதனுடைய அடிப்படையில் பார்த்தோம்னா அதனுடைய பேஸ் ஏற்கனவே பார்த்தோம், இந்த டிலைட் ஆஃப் பீயிங் தான் அதனுடைய தோற்றுவாய், சோர்ஸ். த டிலைட் ஆஃப் பீயிங், டிலைட் ஆஃப் பிகமிங், தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது அதில் சப்கான்ஷியன்ட் லெவலில் வேறு விதமாக இருக்குது. மனிதனுடைய மைண்ட் அண்ட் லைஃப்பில் வரும்பொழுது வேறு விதமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கரண்ட்ஸ். இறுதியில் அது எதை நோக்கி செல்கிறது என்றால் அந்த சுப்ரீம் டிலைட் ஆஃப் பீயிங்கை நோக்கி தான் செல்கிறது அப்படிங்கிறார் பகவான். அதனால அது என்ன காரணம்னா அதோடைய பேஸே வந்து அடிப்படையே வந்து டிலைட் ஆஃப் பீயிங். அந்த டிலைட் ஆஃப் பீயிங் அப்படிங்கிறது சுப்ரீம் டிலைட் ஆஃப் பீயிங் அப்படின்னா என்னன்னு அப்படின்னு, இட் இஸ் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ். எந்த விதமான புறக்காரணங்களும் இன்றி அது அந்த ஆனந்தத்தை தன்னுள்ளேயே அடக்கியது. இல்லை வேற ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுதா? அடுத்த பார்ட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் போலாமா? We can go to the next part of explanation. நான் படிக்கட்டா சார்? படிங்க please. Satchidananda in its becoming, coming forth, takes hold of the individual mind, life and body. This complete change of mind, life and body of an individual by Satchidananda consciousness is the ultimate purpose of human existence. Its consciousness exists beyond forms. It seeks to realize itself in the form of body and mind. The delight of being is universal, self-existent and objectless, not dependent on any object for its existence. Satchidananda moves towards realization of this delight in the flowing out of particular experiences and objects. In other words, the delight which is universal seeks to express through individual experiences and objects in the world in its becoming manifestation. We seek those objects in our day-to-day life to stimulate joy and satisfaction in us. Yet such happiness is very temporary. The delight is eternally present within us. Living on our surface self in a world of matter, we are not aware of existence of this self-delight. Once we become aware of this self-delight, then we shall not seek external objects to make us happy. Instead, whatever objects we possess
will merely reflect the delight which is already within us. We attain freedom from our dependency on external objects. All existences in the world will reflect nothing but Ananda. We will enjoy causeless delight. Thank you, sir. Thank you, madam. Thank you. அல்டிமேட் சச்சிதானந்தா வந்து எதற்காக இந்த பிரபஞ்சத்தில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த அல்டிமேட்டா நம்மளுடைய மைண்ட், லைஃப் அண்ட் பாடி அது வந்து இப்போ வந்து ஒரு லிமிட்டட் லெவல்ல அது வந்து இருக்குது. இந்த கம்ப்ளீட் சேஞ்ச் ஆஃப் மைண்ட் அண்ட் லைஃப் பாடி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் பை சச்சிதானந்தா கான்சியஸ்னஸ், இதுதான் அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறார் பகவான். இப்போ நம்ம வந்து வி டோன்ட் ஃபீல், என்ன காரணம்னா நம்ம வந்து இந்த வி லிவ் இன் த வேர்ல்ட் ஆஃப் ரிலேட்டிவிட்டி, இருமைகள் நிறைந்த உலகத்தில் இருக்கும். வேற சச்சிதானந்தா கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் ஒன்னஸ், ஒருமை. எப்போ மனிதன் வந்து இந்த லெவல் ஆஃப் மல்டிப்ளிசிட்டிலேருந்து, ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, த்ரூ அவித்யா மேன் ஹேஸ் டு அட்டைன் த ஸ்டேட் ஆஃப் வித்யா. லிவிங் அண்ட் மல்டிப்ளிசிட்டி தான் வந்து பன்மையில் வாழ்வது தான் வந்து இந்த அவித்யாங்கிறது, அஞ்ஞானம் அப்படிங்கிறது. ஒருமையில் இருக்கிறது தான், ஸ்டேட் ஆஃப் ஒன்னஸ்ல இருக்கிறது தான் வந்து வித்யா அப்படிங்கிறது. சச்சிதானந்தா கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் ஒன்னஸ். ஒன்ஸ் மனிதன் வந்து இந்த ஹையர் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் போன உடனே நேச்சுரலி அவனுடைய மைண்ட், லைஃப், இந்த இது பாடி, இது மூணுமே வந்து இட் வில் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் பை சச்சிதானந்தா கான்சியஸ்னஸ். இதுதான் அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறார் பகவான் இங்கே. இந்த டிலைட் ஆஃப் பீயிங் அப்படிங்கிறது இட் இஸ் யூனிவர்சல். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இது வந்து பிரபஞ்சம் தழுவியது, செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அதே போல் ஆப்ஜெக்ட்லெஸ்னா எந்த விதமான ஒரு பொருளையும் சார்ந்து இராதது. இந்த சச்சிதானந்தா என்ன ஆகுது அப்படின்னா, சச்சிதானந்தா வந்து இன்ஃபினிட். அது வந்து தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அனுபவங்களிலும் குறிப்பிட்ட ஆப்ஜெக்டின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சச்சிதானந்தம் வந்து இன்ஃபினிட். அது வந்து வேர்ல்டில் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும் பொழுது அது ஃபைனைட் ஃபார்ம்ஸ் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது என்பதை பார்த்தோம். அப்படி வெளிப்படுத்திக் கொள்கிற பொழுது இட் இஸ் ட்ரைங் டு எக்ஸ்பிரஸ் த்ரூ இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்சஸ், இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்ஸ். இது மூலமாக இன் இட்ஸ் பிகமிங், பீயிங்லேருந்து பிகமிங் மேனிஃபெஸ்ட் ஆகும் பொழுது தனிப்பட்ட அனுபவங்கள் மூலமாகவும் ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட்ஸ் மூலமாகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. இப்போ வந்து அந்த நம்ம எதுக்காக வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸை வந்து தேடுறோம் அப்படின்னா, ஏன்னா இன்டைரக்ட்லி தே ஆல்சோ கண்டெயின், எவ்ரி திங் கண்டெயின்ஸ் அ பார்ட் ஆஃப் சச்சிதானந்தா. அது வந்து நம்ம கிட்ட ஒரு இட் ஸ்டிமுலேட்ஸ் ஜாய் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் அஸ். ஏன்னா இட் ஆல்சோ கண்டெயின்ஸ் சச்சிதானந்தா. அந்த காரணத்தினால நம்ம தேடக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து it gives us some sort of happiness, even though it doesn't give pure சச்சிதானந்தா கொடுக்காட்டி கூட ஒரு 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 அதனுடைய ஒரு பகுதியாவது, ஒரு துளியை மாத்திரம் நம்மளுக்கு கொடுக்குது. அதனால தான் அப்படி அதில் வரக்கூடிய அந்த ஹாப்பினஸ் எல்லாமே வந்து டெம்பரவரியாக இருக்குது. இட் இஸ் பியூர்லி டெம்பரவரி, நிலையாக இருப்பதில்லை. ஆனால் அந்த டிலைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த எப்பொழுதுமே சாஸ்வதமாக நம்முள் இருக்கக்கூடியது தான் டிலைட் அப்படிங்கிறது. நம்ம மேற்புற ஜீவனில் வாழ்கிறோம், அதனால நம்மளால வந்து அந்த டிலைட்டுங்கிறது உள்ளே இருக்கிறத நம்மளால உணர முடியதில்லை. பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒன்ஸ் வி பிகம் அவேர் ஆஃப் தி செல்ஃப் டிலைட் வித்தின், த செல்ஃப் டிலைட் நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, வி வில் நாட் சீக் தி எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ் டு மேக் அஸ் ஹாப்பி அப்படிங்கிறார். வெளிப்புற பொருள்களை நம்ம நாட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா ஆனந்தம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம வெளியில போய் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. எப்போ இருக்காது அப்படின்னா, we should first realize the delight within. அது ஒன்று.
அப்படியே நம்ம வந்து வெளியில வந்து ஒரு புற விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்முள் இருக்கக்கூடிய ஆனந்தத்தை அது பிரதிபலிப்பதாகத்தான் இருக்குமே ஒழிய அதுவே காரணமாக இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது அப்படிங்கிறார் பகவான் இங்கே. ஏன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்லி வில் பி ஃப்ரீ ஃப்ரம் டிபெண்டன்சி ஆன் எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ். கம்ப்ளீட் லிபரேஷன் வந்த பிறகு இந்த புற விஷயங்கள் மூலமாக நம்மளுக்கு சந்தோஷம் வரணும் அப்படிங்கிற நிலையை நம்ம தாண்டி விடுவோம் அப்படிங்கிறார். ஏன்னா எதை பார்த்தாலுமே ஆனந்தமாக இருக்கும். அந்த ஆனந்தம் நம் உள் இருந்து தோன்றுவதுதான், நம் உள் இருந்து மற்றவைகளில் பிரதிபலிப்பாகத்தான் இருக்கும். அதனால நம்ம தான் காரணமாக இருப்போம். நம்ம வந்து வெளியில புற தூண்டுதல்களை நாம் நாட மாட்டோம் அப்படிங்கிறார் பகவான் இந்த பேராகிராஃப்ல. இதுல இது ரொம்ப அருமையான ஒரு கருத்துக்களை நிறைந்த ஒரு பேராகிராஃப். இப்ப இதை பத்தி கருத்துக்கள் இருக்கா? பேராகிராஃப் 17 போலாமா? Yes, sir. Paragraph 17. In the egoistic human being, the mental person emergent out of the dim shell of matter, delight of existence is neutral, semi-latent, still in the shadow of subconscious, hardly more than a concealed soil of plenty, covered by desire, with a luxuriant growth of poisonous weeds and hardly less poisonous flowers, the pains and pleasures of our egoistic existence. When the divine conscious force, working secretly in us, has devoured these growths of desire, when in the image of the Rig Veda, the fire of God has burnt up the shoots of earth, that which is concealed at the roots of these pains and pleasures, their cause and secret being, the sap of delight in them will emerge in new forms, not of desire, but of self-existent satisfaction, which will replace mortal pleasure by the immortal's ecstasy. And this transformation is possible because these growths of sensation and emotion are, in their essential being, the pains no less than the pleasures, that delight of existence which they seek but fail to reveal, fail because of division, ignorance of self, and egoism. Thank you, sir. Thank you very much, sir. Thank you. இதில் அடிப்படையில் இந்த கருத்து என்ன அப்படின்னா, மனிதன் வந்து ப்ரீவியஸாக நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இதை பற்றிட்டு சொன்னோம். அதாவது மனிதன் வந்து இந்த he is living in a state of multiplicity. இந்த இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வந்து பன்மையில் வாழக்கூடிய ஒரு மனிதனாக பிளவுபட்ட ஒரு உணர்வு நிலையில் அவன் வாழ்கிறான். அவனுடைய ஈகோவை சார்ந்து வாழ்கிறான். அதனால் அவனுக்கு வந்து அந்த ஃபீலிங் ஆஃப் ஒன்னஸ் அதை அவன் உணர்வதில்லை. அந்த காரணத்துக்காகத்தான் வந்து அவனால் வந்து உண்மையிலே இந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் சச்சிதானந்தா என்ன என்பதை அவனால் உணர முடியவதில்லை. ஏன்னா அது சச்சிதானந்தா அப்படிங்கிற ஒரு உணர்வு நிலை அப்படிங்கிறது இட் பிலாங்ஸ் டு த பிளேன் ஆஃப் ஒன்னஸ். ஒருமை என்கிற தளத்தினை சார்ந்த ஒன்று. மனிதன் இருமை என்கிற தளத்தினால் அவனுடைய ஈகோவின் அடிப்படையில் வாழ்கிறதுனால அதை வந்து அவனால் அனுபவிக்க முடிவதில்லை. இந்த ஒன்ஸ் அவன் வந்து இந்த
இந்த எப்போ அவனுடைய அந்த டிசையர், ஈகோ இதையெல்லாம் வந்து அவன் வந்து முற்றிலுமாக வந்து துறந்த பின்பாடு அப்பொழுதுதான் நம்மளால உண்மையாக இந்த சச்சிதானந்தா என்பதை அனுபவிக்க முடியும். இதுதான் அடிப்படை கருத்து. நம்ம உள்ள எக்ஸ்பிளனேஷன் போலாம். நம்ம explanation படிக்குமா சார்? படிங்க சார், படிங்க. At the human level, why we are not able to feel this delight of being? Because human being is still an egoistic mental person. He has emerged out of the dim shell of matter. The hangover of material consciousness is still weighing on him. The delight of existence is neutral and half concealed in him. It is hidden in his subconscious parts. Here, Sri Aurobindo makes an analogy of fertile soil covered with poisonous weeds and flowers. In the same way, of our delight of existence is shadowed by the pains and pleasure of our egoistic existence. There is something which is hidden at the roots of the pain and pleasure. It is their cause and it is their secret being. That is nothing but the sap of delight. When the divine consciousness force working secretly in us consumes our desires like the Vedic fire, the sap of delight which is at the root will emerge in new forms. These new forms will no more contain desire in them, but will have self-existent satisfaction. This self-existent satisfaction will replace the temporary human pleasure by the immortals, divine ecstasy, great delight. Sri Aurobindo says the transformation of growths of pains and pleasure into divine ananda is possible, because in the essence equally both pleasure and pain are nothing but the delight of existence they seek, but they fail to reveal it because man's nature is divided. He is ignorant of his true self. He is egoistic. As man's consciousness grows from egoistic divisions to unity, as he realizes his true self, which is one with others, he will realize the immortal Ananda in him. Thank you, sir. Thank you very much, sir. Thank you. அடிப்படையில் என்ன சொல்றேன்னா, மனிதனுடைய ஈகோ, அந்த ஈகோவை சார்ந்த டிசையர், இது ரெண்டையும் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பாய்சனஸ் வீட்ஸ் போல இருக்குது. இதை மனிதன் களைந்தாதான் உண்மையால அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். இதுதான் இங்க கீ ஃபேக்டா இங்க சொல்றாரு இந்த பாராகிராஃப்ல. எதனால மனித நிலையில வந்து நம்மளால இந்த டிலைட் ஆஃப் பீயிங், அதை வந்து ஆனந்தத்தை உணர முடிவதில்லை. என்ன காரணம் அப்படின்னா, மனிதன் வந்து ஒரு தன்னை ஈகோவை சார்ந்த ஒரு மனோமய பிரஜையாக இருக்கின்றான். அவன் எதிலிருந்து தோன்றினான் அப்படின்னா, அந்த சப்கான்சியஸ் மேட்டர்லேருந்து தான் நம்மளாம் வந்திருக்கிறோம். ஈவன் மேட்டர் தான், நம்மளுடைய பாடியே மேட்டர் தான். அதனால ஹி ஹாஸ் இமேஜ்ட் அவுட் ஆஃப் தி டிம் ஷெல் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிறார் பகவான். நம்ம அந்த மேட்டர் நம்பி தான் இருக்கிறோம். நம்ம வாழக்கூடிய உலகம், நம்ம உடம்பு எல்லாம் மேட்டர் தான். அதனால மேட்டர் தான் நம்மளை டாமினேட் பண்ணுது. இறுதியிலே நம்ம மேட்டர் தானே டாமினேட் பண்ணுது. அதனால மேட்டர் தான் மனிதனுடைய அடிப்படை இதா இருக்குது, பேஸா இருக்குது. இந்த மெட்டீரியல் கான்சியஸ்னஸ் வந்து இந்த மெட்டீரியல் கான்சியஸ்னஸ் வந்து அவனை வந்து அப்படியே அழுத்துகிறது. அதனால வந்து அந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகவும் ஒரு மறைவில் தான் இருக்க ஒழிய மேற்புறமாக அவனால் உணர முடிவதில்லை. அவனுடைய சப்கான்சியஸ் பார்ட்டில் தான் இந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் மறைந்துள்ளதை ஒழிய மேற்புறமாக அவனால் உணர முடிவதில்லை. இதை எதற்கு ஒப்பிடுகிறார் என்றால், பகவான் ஒரு பெரிய ஒரு ஃபர்டைல் சாயில், ஒரு வளமான பூமி இருக்குது. அந்த வளமான பூமியின் மேற்புறம் எல்லாமே வந்து ஒரு பாய்சனஸ் வீட்ஸ், களைகளும் ஒரு பாய்சனஸ் ஃப்ளவர்ஸ்னே சொல்றார் பகவான். ஒரு விஷம் பொருந்திய களைகளும்
பூக்களால் கவரப்பட்டுள்ளன. எப்படி ஒரு ஃபர்டைல் சாயில், ஒரு வளமான பூமி, அடியில் வளம் இருக்குது, ஆனால் மேற்புறம் ஃபுல்லாக வந்து ஒரு பாய்சனஸ் வீட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் இருந்தால் எப்படி அந்த பூமியிலேருந்து நம்மளால் எதுவுமே அனுபவிக்க முடியாது, அதே போன்றுதான் மனிதனுடைய மனம் அமைந்துள்ளது அப்படிங்கிறார். அதனால தான் இந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்குள்ளே இருக்குது. மேற்புறம் நம்ம டிசையர்ஸ், நம்மளுடைய ஈகோ, இதெல்லாம் வந்து இந்த பாய்சனஸ் வீட்ஸ் போல இருக்கிறதுனால இந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸை வந்து இந்த ஆனந்தத்தை நம்மளால் அனுபவிக்க முடிவதில்லை அப்படிங்கிறார். இல்லை அதனால இந்த பெயின்ஸ் அண்ட் ப்ளஷர்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய ரூட் பார்த்தோம் அப்படின்னா, அதனுடைய ரூட்ல என்ன இருக்கு, அதனுடைய தோற்றுவாய் என்ன பார்த்தோம்னா, அது வந்து சாப் ஆஃப் டிலைட் அப்படிங்கிறாரு. ஆனந்தத்தின் சாறு தான் அதோடைய ரூட்ல இருக்கு. பெயினா இருக்கட்டும், ப்ளஷரா இருக்கட்டும், அதனுடைய வேர்ல வந்து அடியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆனந்தத்தின் சாறு தான் இருக்குது, சாப் ஆஃப் டிலைட் அப்படிங்கிறாரு. அதே போல எப்பொழுது நம்மளால அந்த மேலே இருக்கக்கூடிய நம்ம பார்த்தோமே அந்த வீட்ஸ், இந்த கலைகளை நம்மளை எவ்வாறு களைய முடியும், எப்படி களைவது என்றால், இந்த டிவைன் கான்ஷியஸ் ஃபோர்ஸ் இருக்குது. அது வந்து தெய்வீக உணர்வு நிலை வந்து மனிதனுக்குள்ள அது மறைமுகமாக வேலை செய்து கொண்டு இருக்கிறது. அது ஒன்ஸ் அந்த டிவைன் கான்ஷியஸ் ஃபோர்ஸ் இந்த வேதத்தில் சொல்லக்கூடிய அக்னி மூலமாக இந்த மேலே உள்ள அந்த ஆசைகளையும் ஈகோ இதையெல்லாம் வந்து அது வந்து அந்த ஒரு முற்றிலுமாக அழித்தால்தான் நம்மளால் அந்த சாப் ஆஃப் டிலைட் உள்ள ஆனந்தத்தின் சாரை நம்ம அனுபவிக்க முடியும். அப்படி அதன் மூலமாக வரக்கூடிய புதிய வடிவங்கள் அனைத்துமே வந்து ஒன்ஸ் இந்த மேலே இருக்கக்கூடிய டிசையர், ஈகோ இதையெல்லாம் விடுவித்து அழித்துவிட்டு தோன்றக்கூடிய புதிய வடிவங்கள் என்ன இருக்காது அப்படிங்கிறார் பகவான். இந்த ஆசை என்பது இருக்காது, ஆசைன்னா டிசையர் இருக்காது அப்படிங்கிறார். அதுக்கு பதிலாக தன்னுள்ளேயே அடங்கிய ஒரு திருப்தி அடங்கி இருக்கும் அப்படிங்கிறார். செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், த டிலைட் வந்து உள்ள இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் டிசையர் வில் பி ரீப்ளேஸ்டு பை செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் டிலைட் அப்படிங்கிறார். ஏன்னா இந்த ஹியூமன் ப்ளஷர் அப்படிங்கிறது இட் இஸ் டெம்பரரி, வேரஸ் இந்த டிலைட் அப்படிங்கிறது இட் பிலாங்ஸ் டு த டிவைன் எக்ஸ்டசி. அது இறைவனுடைய ஒரு பேர் ஆனந்தத்தை சார்ந்தது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து சாத்தியம் அப்படிங்கிறாரு. இந்த திருவுருமாற்றம் மனிதனுடைய வலியையும் பெயின் அண்ட் ப்ளஷர் இது ரெண்டையுமே வந்து மனிதனால் ஆனந்தமாக திருவுருமாற்றம் செய்ய முடியும் அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, என்ன காரணத்தினால மனிதனால முடியும் அப்படின்னா, போத் ப்ளஷர் அண்ட் பெயின், வலியாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும், அதனுடைய அடிப்படை பார்த்தீங்கன்னா டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் தான். இது ரெண்டுமே எதை நாடுகின்றன என்று பார்த்தால் இந்த ஆனந்தத்தை தான் நாடுகின்றன. ஆனால் அதனால் அந்த ஆனந்தத்தை அடைய முடிவதில்லை, வெளிக்காட்ட முடிவதில்லை. என்ன காரணம் என்றால் மனிதனுடைய அந்த இயல்பு வந்து பிளவுபட்ட இயல்பாக இருக்கின்றது. அவனால் உண்மையான அவன் யார் என்பதை அவனால் அறிய முடிவதில்லை. அவன் மேற்புறத்தில் வாழ்வதனால அவனுடைய வாழ்வு வந்து அவனுடைய ஈகோவை சார்ந்து இருக்கிறது. அதனால தான் இந்த உள்ள இருக்கக்கூடிய ஆனந்தத்தை அவனால் அறிய முடியவதில்லை, உணர முடியவதில்லை. ஒரு மனிதனுடைய உணர்வு நிலை வளர்ச்சி அடைந்து இந்த ஈகோயிஸ்டிக் டிவிஷன்லேருந்து யூனிட்டி, அதாவது பிளவுபட்ட இருமையிலிருந்து அந்த ஒருமையை மனிதன் அடையும் பொழுது அப்பொழுதுதான் அவனால் வந்து அந்த இம்மார்டல் ஆனந்தா, சச்சிதானந்தாவை அவனால் உணர முடியும். அப்போ இந்த ப்ளஷர் அண்ட் பெயின் இதெல்லாம் தாண்டி மனிதன் சென்று விடுவான். இது வந்து லாஸ்ட் பேராகிராஃபு. இதில் விளக்கம் இருந்தால் சொல்லலாம், கருத்து தெரிவிக்கலாம். அதில் இந்த லாஸ்ட் லைனில் as man's consciousness grows from egoistic division to unity, as he realizes his true self, which is one with others, he will realize the immortal Ananda. Now I'm just wondering, unless we are prepared to live totally ego, then only we will feel our true self along with others. Because true self, which is one with others, if you want to know
You have to get out of ego completely. The unity in all is a resultant product, but you have to undergo this first of all. Do you agree with me? எஸ் சார், ஷியோர். நீங்கள் சொல்கிறது எக்ஸாக்ட்லி கரெக்டாக சொல்கிறீங்க. நீங்கள் தட் இஸ் அ சொல்யூஷன். இந்த சாப்டருடைய சொல்யூஷனே அதுதான். மனிதன் வந்து ஈகோவிலேருந்து வெளியே போனால் தான் அட்லீஸ்ட் சந்தோஷமாக இருக்க முடியும். இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு பிரச்சனை வர்றதுடைய பிரச்சனையே நம்ம சராசரி ஒரு லோவர் லெவலில் பார்க்க போனால், ப்ராக்டிக்கல் லெவலில் பார்க்க போனாலே மனிதனுடைய நிறைய பேருடைய பிரச்சனைகளுக்கே காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஈகோ தான் காரணமாக இருக்கும். அட்லீஸ்ட் சச்சிதானந்தாவை ரியலைஸ் பண்ணலைன்னா கூட அட்லீஸ்ட் அவங்க சந்தோஷமா இருக்க முடியும். அவங்களுடைய துன்பம் இன்டென்சிட்டி வந்து கம்மியாகும். எப்பொழுது அப்படின்னா தே ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் தர் ஈகோ. ஏன்னா அதான் பேசிக்கல். ஏன்னா மனிதனுக்கு வந்து பிரச்சனை வந்து இன்னொரு மனிதனால தான் ஏற்படுது. நீங்க லைஃப்ல எடுத்துட்டோம் அப்படின்னா இயற்கையால ஏற்படுகிறது ஒன்று, அப்புறம் வந்து ரொம்ப இயற்கையால் ஏற்படுவதை விட மனிதனுக்கு இன்னொரு மனிதனால தான் பிரச்சனை ஏற்படுகிறது. அஃப்கோர்ஸ் இந்த நோயினால் ஏற்படுகிறது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட மனிதனுடைய அன்ஹாப்பினஸுக்கு மெயின் காரணம் வந்து அந்த அன்ஹாப்பினஸ் அவன் நினைச்சுக்கிறான் இன்னொரு மனிதனால தான் ஏற்படுது அப்படின்னு. இன்னொரு மனிதனால் எதனால் ஏற்படுகிறது என்றால் இவனுடைய ஈகோவும் அந்த மனிதனுடைய ஈகோவும் கிளாஷ் ஆகிறதுனால தான் அந்த சந்தோஷம் குலைகிறது. அட்லீஸ்ட் லோவர் லெவலில் மனிதனுடைய ஈகோ எந்த அளவுக்கு ஈகோவை படிப்படியாக தன்னில் இருந்து அவன் விளக்குகிறானோ அந்த அளவுக்கு அட்லீஸ்ட் மகிழ்ச்சியாக மனிதன் இருக்க முடியும். சச்சிதானந்தாவை ரியலைஸ் பண்றது வேற விஷயம். அட்லீஸ்ட் he can be happy. அதே மாதிரியா the unity realize ஆனோம்னா he realizes his true self which is one with others. அதுதான் basically which is lacking. Yes. இப்போ ப்ராப்ளமே அதுதானே உங்களுக்கு. நம்ம வந்து வேறுபட்டு நம்ம மற்றவர்களிடம் வந்து வேறுபட்ட ஒன்றுவன் நினைக்கிறோம். Naturally we get hurt. The moment you are one with other, where is a question of conflict? Conflict இருக்காதுல்ல அந்த இடத்துல. Fantastic. Thank you, sir. Thank you, sir. Thank you. இப்போ அன்னை மதர் வந்து ஒரு அழகான ஒரு இதை சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு நம்ம போகலான்னு நினைக்கிறேன். சுந்தரேசன் சார் படிக்கிறீங்களா நீங்கள்? த ரியாலிட்டி ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் டிலைட். மதருடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த நம்ம படித்த இந்த என்டையர் சாப்டருடைய எசன்ஸ் வந்து மதர் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. நம்ம we can go inside. Yes, sir. The reality of the universe is delight, the mother. And it is because of division, because the possessor no longer possesses, and because the possessed no longer possesses the possessor, division is created and the essential delight is changed into ignorance, and this ignorance is the cause of all suffering. Ignorance, not in the sense in which it is usually understood. True ignorance is ignorance of the oneness, the union, the identity, and that is the cause of all suffering. Ever since division began and creation lost its direct contact with the Creator, ignorance has reigned, and all suffering is its result. All those who have had the inner experience have had this experience that the moment one re-establishes the union with the divine source, all suffering disappears. This delight of creation, self-manifestation, self-expression, there is an entire line of seekers and sages who have considered it not as a delight but as a desire. The whole line of Buddhism is of
this kind. And instead of seeing the solution in a oneness which restores to us the essential delight of the manifestation and the becoming, they consider that the goal and also the way are a total rejection of all desire to be and a return to annihilation. This conception amounts to an essential misunderstanding. The methods recommended for self-liberation are methods of self-development which can be very useful, but this conception of a world that is essentially bad, for it is the result of desire and from which one must escape at all costs and as quickly as possible, has been the greatest and most serious distortion of all spiritual life in the history of mankind. It might have been useful, perhaps, at a particular time, for everything is useful in the world's history, but this utility has passed. It is outworn, and it is time for this conception to be superseded and for us to return to a more essential and higher truth, to go back to the delight of existence, the joy of union, and manifestation of the divine. This new orientation, I mean new in its terrestrial realization, must replace all the former spiritual orientations and open the way to the new realization, which will be a supramental realization. Naturally, there must be no confusion about what this delight is, and that is why, from the beginning, Sri Aurobindo puts us on our guard, telling us that it is only when one has passed beyond enjoyings that one can enter into bliss. Bliss is precisely that state which comes from the manifestation of this delight. But it is quite the opposite of all that is usually called joy and pleasure, and these must be completely given up in order to have the other. This is from The Mother, Questions and Answers, 1957-58. Complete Works of Mother, Volume 9, page 7 and 8. Thank you, sir. கடைசி இதை நான் படிக்கவா சார்? Pleasure and pain. மாமா மியூட்ல இருக்காங்க. ஓ சாரி மியூட்ல பை மிஸ்டேக் இட் வாஸ் மியூட்டிங். நீங்க படிங்க மேடம், படிங்க. Okay. Pleasure and pain depend on inner attitude. There is no iron or ineffugible law that a given contact shall create pain or pleasure. It is the way the soul meets the rush or pressure of Brahman upon the members from outside them that determines either reaction. Thoughts and Aphorisms 137, Sri Aurobindo. It is obvious that the same event or the same contact causes pleasure in one and pain in another,
depending on the inner attitude taken by each one. And this observation leads towards a great realization. For once, one has not only understood but also felt that the Supreme Lord is the originator of all things, and one remains constantly in contact with Him. All becomes the action of His grace and is changed into calm and luminous bliss. The தேங்க்யூ mother. தேங்க்யூ 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 வெரி மச் மேடம். தேங்க்யூ. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தமிழில். ஆக்சுவலாக அந்த மதருடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த என்டையர் சாப்டருடைய மதர் வந்து அந்த எசன்ஸை ரொம்ப அழகாக அவங்க ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் மதர் கொடுத்துருக்குறாங்க. அவங்க லாங்குவேஜ் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நான் தமிழில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் எதனால் வந்து அந்த டிலைட்டை வந்து நம்மளால் வந்து உணர முடியவில்லை அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஃபால் ஃப்ரம் த ஒன்னஸ் டு டிவிஷன், நம்ம அந்த கிரியேட்டர்லேருந்து நம்ம விலகிட்டோம். இந்த டிவைன் சோர்ஸ்லேருந்து டிவைன் கான்டாக்ட்லேருந்து நம்ம வந்து விலகி வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த நாலேஜ்லேருந்து வித்யாலேருந்து அவித்யாவுக்கு வந்துட்டோம். வித்யாங்கிறது ஒன்னஸ், அவித்யாங்கிறது இந்த இக்னோரன்ஸ் ஆஃப் மல்டிப்ளிசிட்டி. அதுதான் மெயின் காரணம் அப்படிங்கிறாங்க. இந்த கருத்தை நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். மெயின் காஸ் ஆஃப் சஃபரிங் வந்து வி ஆர் லிவிங் இன் மல்டிப்ளிசிட்டி, வி ஆர் நாட் லிவிங் இன் ஒன்னஸ். எப்பொழுதெல்லாம் அந்த பிளவு ஏற்பட்டதோ, டிவிஷன் எப்பொழுதெல்லாம் ஏற்பட்டதோ, நம்மளை படைத்தவனிடமிருந்து நம்மளுக்கு இந்த டைரக்ட் கான்டாக்டை நம்ம இழந்துட்டோம். அதனால இந்த இக்னோரன்ஸ் வந்து மேலோங்கி செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. இந்த இக்னோரன்ஸ் தான் நம்மளை மேலோங்கி செயல்பட ஆரம்பித்து விட்டது. ஒன்ஸ் அந்த யூனியன், ஒன்ஸ் வி எஸ்டாப்ளிஷ் திஸ் யூனியன் வித் தி டிவைன், எல்லா விதமான துன்பங்களும் மறைந்து போகின்றன அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த டிலைட் ஆஃப் கிரியேஷன் எல்லாமே வந்து ஒன்ஸ் நம்ம வந்து அந்த we have to rise and merge with the divine. அப்போதான் டிவைனோட இருந்தால் தான் நம்மளால அந்த டிலைட்டை வந்து என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த புத்திசம் வந்து மதரும் இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. புத்திசம் வந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணுறதுக்கு பதிலாக தீர்வு என்னன்னா the solution is in the oneness. அதுக்கு பதிலாக வந்து அதுதான் வந்து இட் ரெஸ்டோர் த எசென்ஷியல் டிலைட். ஆனந்தத்தை வந்து திரும்பி கொண்டு வரக்கூடிய ஒரே வழி என்னன்னா, சீக்கிங் த டிவைன், சரண்டரிங் டு த டிவைன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த எசென்ஷியல் டிலைட்டை இது பண்ண முடியும். அதுக்கு பதிலாக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, புத்திஸ் என்ன சொல்கிறாங்க, டோட்டல் ரிஜெக்ஷன் ஆஃப் ஆல் டிசையர் டு பி அண்ட் ரிட்டர்ன் டு அனிகுலேஷன். அந்த நத்திங்னஸுக்கு போனால் தான் சொல்யூஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது தவறு அப்படின்னு தான் மதரும் இங்கே அழகாக சொல்கிறாங்க. இங்கே ஹோல் லைஃப் ஆஃப் புத்திசம் அதை அடிப்படையில் அமைந்தது. அது வந்து சொல்யூஷன் கிடையாது, தீர்வு கிடையாது அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த செல்ஃப் லிபரேஷன், தன்னைத்தானே இந்த உலகத்திலிருந்து விடுவித்து கொண்டு அந்த விடுதலையை அடைவது அப்படிங்கிறது ஒரு விதத்தில் வேணா, ஒரு ஸ்டேஜில் வேணா அது வந்து உபயோகரமாக இருந்தாலும் கூட அல்டிமேட்டாக அது வந்து சொல்யூஷன் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா தட் இஸ் an escapism. எஸ்கேப்ஸ் நாட் பிரிங்ஸ் மீ விக்டரி நம்ம கூட பார்த்துருக்கோம் சாவித்திரியில். அதனால் இது பியோர் எஸ்கேபிசம் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே என்ன பண்ணணும் அப்படின்னா, அதனோட அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையின் பயன் வந்து இப்போ கிடையாது அப்படிங்கிறாங்க. அது காலம் கடந்து விட்டது அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட சிந்தனைக்கு வந்து இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் வந்து பயன் இல்லை, தேவையில்லை. இட் ஹஸ் அவுட்லிவ்ட் இட்ஸ் யூட்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு கருத்தை மதர் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ட்ரூ சொல்யூஷன் எதில் இருக்குன்னா, we have to go back to the delight of existence. delight of சச்சிதானந்தா. அங்கே தான் வந்து ஜாய் ஆஃப் யூனியன், மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த டிவைன் எல்லாமே அதில் தான் அடங்கியிருக்க ஒழிய நாட் எஸ்கேப்பிங் ஃப்ரம் த வேர்ல்டு. இதுதான் இந்த நியூ ஓரியன்டேஷன். என்னன்னா, ஃபைண்டிங் த ஜாய் ஆஃப் டிலைட் இன் த வேர்ல்டு. அதுதான் நியூ ஓரியன்டேஷன் அப்படின்னு மதர் சொல்கிறாங்க. இந்த டிலைட் அப்படிங்கிறத பற்றி மதர் என்ன சொல்கிறாங்கன்னா, டிலைட் அப்படிங்கிறது we should not confuse this delight with our pleasure அப்படிங்கிறாங்க. இந்த டிலைட் அப்படிங்கிறது இந்த ஆசை, இதெல்லாம் நம்மளால வந்து ஆசையை நம்ம வந்து கடந்த பிற்பாடு தான் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். we have to go beyond desire, enjoyings. அப்போ தான் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். இந்த பிளிஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த டிலைட் அப்படிங்கிறாங்க. இது வந்து நம்ம நினைக்கக்கூடிய இந்த சராசரி நம்ம அனுபவிக்கக்கூடிய இந்த பிளஷர், ஜாய்,
இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு ஆழமான விஷயம் இந்த ஆனந்தம் அப்படிங்கிற கருத்தை மதர் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அதே போல் இந்த ப்ளஷர் அண்ட் பெயின் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய உள்முக ஆட்டிடியூட், இன்னர் ஆட்டிடியூட், உள்முக மனோபாவத்தை சார்ந்தது அப்படிங்கிறாங்க. ஒரே விதமான தூண்டுதலுக்கு வந்து ஒரு மனிதன் 2 விதமாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஒரே ஈவெண்ட் வந்து ஒருத்தருக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும், இன்னொருத்தருக்கு பெயினை கொடுக்கும். அப்படின்னா எதை நம்பி இருக்கு அப்படின்னா ஒரு மனிதனுடைய இன்னர் ஆட்டிடியூட், உள்முகமாக எப்பேற்பட்ட ஒரு மனோபாவத்தில் அவன் இருக்கிறனோ அதை கொண்டுதான் அவனுடைய சந்தோஷமும் துக்கமும் அமைகின்றன அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய, இதை நம்ம ஒன்ஸ் இதை உணர்ந்து கொண்டோம் அப்படின்னா இது வந்து இட் வில் லீட் டு அ கிரேட் ரியலைசேஷன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் தோற்றுவாய் எதுன்னு பார்த்தோம்னா அடிப்படையில் எல்லாத்துக்கும் வந்து இந்த டிவைன் தான் எல்லாத்துக்கும். இட் இஸ் ஒரிஜினேட்டர் ஆஃப் ஆல் திங்ஸ். ஒன்ஸ் வி ஆர் இன் கான்ஸ்டன்ட்லி ஒரு இடைவிடாத தொடர்பு, அந்த இறைவனோட தொடர்பில் இருந்தோம் அப்படின்னா எல்லா விதமான செயல்பாடும் அவனுடைய அருளின் வெளிப்பாடாக நம்மளால உணர முடியும். அப்பொழுதுதான் நம்ம அனைத்திலும் நம்ம ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் காண முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தோட இந்த சாப்டர் முடியுது. இதுல வேற ஏதாவது 2 நிமிஷம் இருக்கு, வேற ஏதாவது கருத்து தெரிவிக்கணும்னு தெரிவிக்கலாம். இதுலயுமே இந்த டிசைரை பத்தி புத்திசம்ல சொல்ற டிசைரை பத்தி சொல்றாங்கல்ல. எஸ். டிசைர், அதாவது டிசையர்ங்கிறது வந்து இது மேம்போக்கானது. டிசையர் வந்து கூடாதுன்னு தான் மதர்னு சொல்றாங்க. மதர் அண்ட் யூ ஹேவ் டு கோ பியாண்ட் டிசையர்ஸ். அதுக்காக உலகத்தை விட்டு போகணும்னு சொல்றது. புத்திசம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க மதர் என்ன சொல்றாங்க, டிசையர் வந்து யூ ஹேவ் டு டிரான்ஸ்ஃபார்ம் இட் இன்டு ஆஸ்பிரேஷன். அந்த டிசையருங்கிறத நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி திருவுருமாற்றம் செய்து அதை நம்ம வந்து ரிஃபைன் பண்ணி ஹையர் லெவலுக்கு போகணுமே ஒழிய தட் இஸ் அ சொல்யூஷன். அப்போதான் நம்மளால ட்ரூ ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். உலகத்தை தப்பிட்டு அந்த உலகம் வந்து இருக்கிற வரைக்கும் நம்ம அப்படிதான் இருக்கும். டு எஸ்கேப் ஃப்ரம் த வேர்ல்டு வந்து இட் இஸ் நாட் த சொல்யூஷன். அதுதான் இங்க மதர் சொல்றாங்க. Here he says the whole line of Buddhism is like இந்த delight வந்து desire-னு நினைக்கிறாங்க. அது தப்புன்னு தானே சொல்றாங்க. Total rejection of the Buddhism doesn't recognize the delight. Buddhism does not recognize that underlying Sachidananda is in the world. உலகத்தில் அடிப்படை மூலம் எல்லா அடிப்படை மூலம் அனைத்துக்கும் அடிப்படை மூலம் வந்து சச்சிதானந்தா அப்படிங்கிற கருத்தை வந்து புத்திசம் ஒத்துக்கொள்ளல. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, நீ உலகத்துல இருக்கிற வரைக்கும் இந்த துன்பம் இருக்கும், you have to get out of the world and reach this nirvana, state of nirvana. அப்போதான் உனக்கு வந்து அந்த துன்பத்திலிருந்து நீ தப்பித்து செல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. அவங்க இந்த சச்சிதானந்தாவை ரெக்கக்னைஸ் பண்ணல. அவங்க புத்திசம் ஹேஸ் நாட் ரெக்கக்னைஸ்ட் existence of Brahman, Sachidananda in the world. They don't recognize. இந்த மதருடைய கருத்து வந்து பகவான் இந்த சொன்னக்கூடிய கருத்துக்கு அப்படியே எக்ஸாக்டா வந்து பொருந்தி இருக்குது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அவங்க லைஃப் டிவைன் அது ஒட்டி அவங்க சொல்லலை இந்த கருத்தை. அவங்க வந்து தன்னிச்சையா சொல்லியிருக்கிறாங்க. பட் கருத்து பார்த்தோம்னா இரண்டுக்கும் பகவானுடைய கருத்துக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒத்து போற மாதிரி இருக்குது இந்த கருத்து. மீட்டிங் க்ளோஸ் பண்ணிடலாமா? கேன் வி க்ளோஸ் த மீட்டிங்? ஓகே ஓகே.
सवितुर्वरं रूपं ज्योतिर्परस्य धीमहि यन्नः सत्येन दीपयेत् सत्येन Thank you, sir. Thank you. Thank you. Thank you. Thank you so much. Thank you, sir. Thank you, Mother. Thank you, sir. Thank you.